ஆரம்பிச்சிருங்கம்மா. சாயா அன்பினை நாள்தோறும் தழைத்தவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரடியை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கேட்கிறான் பெருமான் திருவடிகள் வளரடிகள் போற்றி போற்றி. விநாயகர் துதி. பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதிவரே அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை நால்வர் துதி. ஊழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலோர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். பரம்பொருளான சிவபெருமானின் பெரும் கருணையினால் சிவனடியார் பெருமக்களின் பெருமையினை போற்றுகின்ற திருத்தொண்டர் புராணத்திலே ஏயர்கோன் கலிக்காம்ப நாயனார் புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இதுல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் நிகழ்த்தி அருளிய அருள் திருவிளையாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். எப்பவும் போல ஒரு மாதம் இடைவெளி வேற வந்துருச்சு. அதனால இதற்கு முன்பாக என்ன பார்த்தோம்னு ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்புக்கு செல்வோம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவொற்றியூரிலே இறைவனின் திருவுளப்படி சங்கிலியாரை திருமணம் செய்து கொள்கின்றார். மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற காலத்திலே திருவாரூர் பெருமானை பிரிந்திருக்கின்றோமே என்று மிக வருந்தி பிரிவாற்றாமல் இறைவனை நினைந்து அந்த வசந்த உற்சவம் நடக்கின்ற நேரம் அது. அந்த பொதிகை மலையிலிருந்து வந்த தென்றல் காற்று அவர் மேனி மீது பட்ட உடனே அவருக்கு அந்த வசந்த உற்சவம் அந்த காத்தடிக்கிற நேரம் வந்த உடனே சரி இது இந்த பருவத்திற்குரியது, இந்த பருவத்திலே தியாகேச பெருமானுக்கு சிறப்பாக உற்சவம் நடத்தப்படும், சுவாமியுடைய அருட்காட்சியை கண்டு வணங்காமல் இங்கே இருக்கின்றேனே அப்படின்ட்டு இறைவனை நினைத்து அதுவும் தனக்கு தோழனாக தன்னையே தந்து இவர் வேண்டியதெல்லாம் அருளி இருக்கின்ற இறைவனை பிரிந்து இருக்கின்றோமே என்று பிரிவு ஆற்றாமல் சுவாமி அந்த திரு வீதி உலா வரும் பொழுது பறவையார் மிக இனிதாக பாடல் ஆடல் செய்து கொண்டே வருவார். அதுவும் அந்த காட்சி அவருக்கு நேரில் கண்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. பிரிவாற்றாமல் உன்னை பிரிய மாட்டேன் என்று சங்கிலியாருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தையும் மீறி திருவொற்றியூரை விட்டு நீங்குகின்றார். இதுல ஒண்ணு பார்த்தோம்னா அது சிவ பக்தி தான் இது முதன்மையானது. அந்த பக்தியினாலே அந்த சத்தியத்தை மீறியதால் அந்த திருவொற்றியூர் எல்லையை கடந்த உடனே 2 கண்களும் மறைந்து போயிற்று. அதாவது பார்வை இழந்து போனது. உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, மைவிரவு கண்ணார்பால் சூளுறவு மறுத்ததனால் கண்களில் மைபூசிய சங்கிலியாருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறியதால் இவ்வினை எய்தியது அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானை எய்திய துயர் நீங்க பாடுவேன். இந்த துயர் சத்தியத்தை மீறியதால வந்தது. எம்பெருமானை வணங்கி இந்த துயரை நீக்கிக் கொள்வேன்னு சொல்லிட்டு அவர் திருவொற்றியூர் விட்டு நீங்கினவர் தான். திருப்பியும் திருவொற்றியூர் செல்லவில்லை. திருவாரூரை கண்டு தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையினால் திருவாரூரை நோக்கி செல்கின்றார். வழியில் இருக்கின்ற சிவஸ்தலங்களை எல்லாம் சென்று இறைவனை வணங்கி
தன்னுடைய பிழையை பொறுத்து கண் தந்தருள வேண்டும் என்று பாடி அருளுகின்றார். சுவாமியை வணங்கிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த அழுக்கு மெய்கோடும் திருவொற்றியூர்ல பாடுகின்றார். என்னுடைய இழுக்கு நீக்கிட வேண்டும், அறியாமையினால் செய்த இந்த என்னுடைய தீவினையை நீக்கி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கொண்டே திருமுல்லை வாயில் செய்கின்றார். அங்க இறைவன் கண் தந்து அருளவில்லை. அதற்கப்புறம் திருவெண்பாக்கம் செல்கின்றார். கோயில்ல தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சுவாமியை கேட்கிறாரு. என்னுடைய கண் மறைந்து விட்டதே, படுகின்ற துயரை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களா அப்படின்னு சொல்ல, திருவொற்றியூரிலே எனக்கு 3 கோலை தந்தருளுங்கள் சொல்றாரு. 3 கோல்னா நடக்கிறதுக்காக அவர் கேட்கல, பற்றுக்கோடாக இறைவனையே பற்றி இருந்தார். அடியார் பெருமக்கள் இறைவனையே பற்றி இருப்பார்கள், அவர்களுக்கு எந்த துன்பமும் வராது. இறைவன் திருவுளப்படியே எல்லாம் நடக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு அருள் வாழ்க்கை அப்படிதான் இருந்தாரு. சத்தியத்தை மீறியதால ஏதிலார் போல இறைவன் நடந்து கொள்கின்றார். அந்த வருத்தத்தினால பழையபடி 3 கோலாக உன்னையே தந்தருள வேண்டும் அப்படின்னு பாடுறாரு. ஆனா சுவாமி என்ன பண்றாரு, 3 கோலாக என்னை இப்பொழுது தர முடியாதுன்னு ஒரு கையால ஊன்றி கொண்டு நடப்பதற்காக ஒரு ஊன்றுகோல் கொடுக்கிறார். அதுவும் என்ன சொன்னாரு, கோயில இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாடும் பொழுது உலகம் போகீர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நான் இங்கதான் இருக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 கோலை கொடுத்த உடனே ரொம்ப மனம் வருத்தம் இவருக்கு. எழுதினார் போல் யாரோ போல சுவாமி இப்படி என்னிடம் நடந்து கொள்கின்றாரேன்னு வருந்தி பதிகம் பாடி இப்படி அந்த 3 கோலை கொண்டு பல சிவஸ்தலங்களுக்கும் மேல் நோக்கி செல்கின்றார். திருவாரூரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அம்மை காரைக்கால் அம்மை வேண்டி அந்த பேய் வடிவை பெற்றிருக்கிறார். அதாவது இறைவனை சூழ்ந்து துதிக்கின்ற பேய் கூட்டம் ஒளி வடிவானது. அதை நான் முதல் வகுப்பிலே சொன்னேன். நினைத்தவுடன் காற்றை விட வேகமாக செல்லக்கூடியது, ஞான ஒளி வடிவானது. இந்த ஞானத்தினால்தான் இறைவனை அவர் பாடி அருளுகின்றார். இல்லையா, மூத்த திருப்பதிகம் இதெல்லாம் சுவாமி மேல இருக்கிற அன்பால அந்த ஞானத்தால பாடி அருளுகின்றார். அப்படி அம்மை தலையாலே சுவாமி வீற்றிருக்கின்ற ஸ்தலம் அப்படின்ட்டு திருக்கைலாயத்தையும் அவர் தலையாலே நடந்து செல்கின்றார். திருவாலங்காட்டில் என்னுடைய தரிசனத்தை கண்டு வணங்கி கொண்டிருந்து சுவாமி சொன்ன உடனே அங்கிருந்து திருவாலங்காட்டுக்கு தலையாலே நடந்து வருகின்றார். அவ்வாறு அம்மை தலையாலே வலம் கொள்ளும் இந்த திங்கள் முடியார் வீற்றிருக்கின்ற திரு ஆலங்காட்டிற்கு வணங்குகின்றார். திருவூரல் இதெல்லாம் வணங்கி கொண்டு திருக்காஞ்சிக்கு வருகின்றார். காஞ்சிபுரத்துக்கு வருகின்றார். உமையன்னை முதலில் தரிசிக்கின்றார். அம்மா கருணை கடலே பாட சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணி கண்ணளித்து தாரும் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் காமாட்சி அன்னை. அது எப்படிப்பட்ட அன்னை அப்படின்னு சொன்னா, ஊனில் வளர் உயிருக்கு எல்லாம். எவ்வளவு ஒரு நுட்பமான விஷயம் பாருங்க. நம்மளோட உயிர் இந்த உடல்ல தான் வளருகின்றது. அப்ப இந்த உடல் இருந்தாதான் உயிர் தங்க முடியும். இந்த உடல் எப்படி தங்கும், உணவு இருந்தாதான். அப்படிப்பட்ட உயிர்கள் எல்லாம் நிலை பெற்றிருக்கின்ற அந்த உடலுக்கு உறுதியாகிய உணவு எவ்வளவு முக்கியம் இல்லையா. இந்த உலகத்திற்கு அந்த உணவு மட்டும் இல்ல, அந்த அறத்தையும் நிலைநாட்டுவதற்காக அறம் பெருக்குகின்ற வளர்க்கின்ற நாயகியாக காமாட்சி அன்னை விளங்குகின்றார். 2 நாடி இந்த நெல் பெற்று உலகத்திற்கே அறம் வளர்க்கின்ற நாயகியாக அன்னை விளங்குகின்றார். எவ்வளவு கருணையோடு செய்கின்றார். அதனால கருணையை வேண்டி உமையன்னையை முதலில் காஞ்சி அன்னையை வணங்கி கொண்டு அதுக்கப்புறம் ஏகாம்பரநாதரை சென்று வணங்குகின்றார். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இல்லையா. என்ன அந்த 287 தான் இன்று பார்க்கணும். இருந்தாலும் 286 பார்ப்போம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இறைவனை எவ்வாறெல்லாம் இறைஞ்சி வணங்கி போற்றி தனக்கு கண் தந்தருள வேண்டும் அப்படின்னு போற்றுகின்றார் அப்படின்றத பார்ப்போம். 286வது பாடல். விண்ணாழ்வார் அமுது உண்ண மிக்க பெருவிடம் உண்ட கண்ணாலா கச்சி ஏகம்பனே கடையானே எண்ணாத பிழை பொறுத்து இங்கு யான் காண எழில் பவழ வண்ணா கண் அளித்து அருளா என வீழ்ந்து வணங்கினார். இப்படிதான் சுவாமியை போற்றி வணங்குகின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னாழ்வார் அமுது உண்ண மிக்க பெரும் விடம் உண்ட அப்படின்றார். அதாவது என்னன்னா, இந்நாளுகின்ற
அதாவது விண்ணுலகத்தை யார் ஆள்கின்றார்கள்னா தேவர்கள். அவர்களால கூட என்ன பண்ண முடியல, அந்த கொடிய நஞ்சினை வந்து தாங்கிக்க முடியல. அதனால இறந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்றது. அத்தகைய மிக்க பெருமிடம்னா கொடிய விஷயம்னு அர்த்தம். அப்படி விண்ணுலகத்தையே ஆள்பவர்களாக தேவர்கள் இருந்தாலும் அவர்களால கூட தாக்குப்பிடிக்க முடியாத, அவர்களால கூட சகித்து கொள்ள முடியாத அந்த கொடிய விஷயம், அதுதான் வந்து மிக்க பெருமிடம்ன்றாங்க. ரொம்ப கொடிய அந்த விஷயத்தினை உண்டு அவர்களை காப்பதற்காக மட்டும் இல்லல, அவர்களை காத்து அருளியதோடு அவர்களுக்கு அமுதத்தையும் தந்தருளினாய். எதற்காக சொல்றாரு? என்னுடைய பிழையை பொறுக்க வேண்டும், அதோட பொறுத்து எனக்கு கண் தந்தருள வேண்டும், திருப்பியும் பற்றுக்கோடாக உன்னை நீ எனக்கு தர வேண்டும், அந்த குறிப்போட இதை சொல்றாரு. விண்ணுலகாள்கின்ற தேவர்களின் அவர்களை உயிர் போகாமல் காத்தருளியதோடு அவர்களுக்கு அமுதம் உண்ண வைத்து அந்த நஞ்சினை நீ உண்டாயே, அந்த கருணையை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்றார். மிக்க பெரும்பிடம் உண்ட கண்ணாலா. கண்ணாலான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கண்களால் தான் அந்த கருணையை இறைவன் பொழிவார் இல்லையா. கருணை அந்த கடைக்கண் நோக்கு நம்ம மேல பட்டா, கருணை கண்களால சுவாமி நம்மளை பார்த்தா பேரருள் கிடைக்கும் இல்லையா. அதான் கண்ணாலானா அருள் நோக்கம் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு அருள் நோக்கம் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப எனக்கு கண்ணாலானா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு உன்னுடைய அருள் நோக்கத்தை காட்டு, தேவர்களுக்கு காட்டினாயே எனக்கு அந்த அருள் நோக்கத்தை காட்டு. கட்சி ஏகம்பனே. கட்சியை பத்தி நிறைய பெருமை பார்த்தோம் இல்லையா. இந்த சிவபூஜை உலகத்தில் எப்போதும் நிலை பெற்று இருக்க வேண்டும் அப்படின்றதற்காகவும், உயிர்கள் இன்புற்று வாழ்ந்ததற்கப்புறம் இறைவன் திருவடியை சேர வேண்டும் அப்படின்றதற்காகவும் உமையன்னை அறம் வளர்க்கின்றார். காஞ்சியிலே காம கோட்டத்தில் வீற்றிருந்து உயிர்களுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் இறைவன் அடைய அந்த பாக்கியத்தையும் தருவதற்கு உதவுபவளாக காஞ்சி அன்னை விளங்குகின்றார். அத்தகைய காஞ்சியில் வீற்றிருக்கின்ற ஏகம்பனே, ஏகாம்பரநாத சுவாமியே, கடையானே, எண்ணாத பிழை பொறுத்து அப்படின்றாங்க. அதாவது நான் எண்ணி செய்த பிழை இல்லை, அதாவது மனசால நான் வந்து அந்த பெண்ணை வந்து ஏமாத்தணும் இல்லை, உன்னை தரிசிக்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் என்ன பண்ணேன், நான் திருவொற்றியூரை நீங்கி வந்தேன். அப்ப நான் எண்ணாது செய்த இந்த பிழையை பொறுத்து இங்கு யான் காண, உன்னுடைய திருமேனி எப்படிப்பட்ட மேனி, எழில் ரொம்ப அழகிய பவழ வண்ணா. சுவாமியோட நிறம் இல்லையா எப்படி தீ வண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குளித்த புருவும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் அந்த திருமேனி பவழம் போன்ற மேனியில பால் வெந்நீர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் புண்ணிய சுவாமியுடைய அந்த திரு உருவம் வந்து மனசை நினைக்கிறதுக்கு புண்ணியமா இருக்கும். புண்ணிய வேடங்கள் அந்த அடியார் பெருமக்கள், நால்வர் பெருமக்கள்லாம் அதை கண்டு சுவாமி காட்ட கண்டுதான் அவங்க வந்து பதியங்கள்ல பாடி அருளுகின்றார்கள். அத்தகைய காட்சியை எனக்கு தந்தருள வேண்டும். பவழம் போன்ற திருமேனியில் பால் வெந்நீர் அணிந்திருப்பாயே, அந்த காட்சியை எழில் காட்சியை எனக்கு நீ தந்தருள வேண்டும் கட்சி ஏகம்பனே அப்படின்றாங்க. என்னுடைய பிழை பொறுத்து இங்கு யான் காண, இங்கு நான் உன்னுடைய அந்த எழிலான அழகுடைய பவழ வண்ணத்தினை கண்களாலே காண வேண்டும். அதனால கண் அளித்து அருளாய். சுவாமி மற்றதுக்கு கண் கொடுக்கறது அப்புறம் விஷயம், இதெல்லாம் எதற்காக எனக்கு கண்ணு வேணும், உன்னுடைய அழகிய திரு தோற்றத்தை திரு உருவினை கண்டு வணங்க வேண்டும். தேவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பிழையை பொறுத்தாயே, பொறுத்து அவர்களுக்கு அமுதத்தையே தந்தாயே, என்னுடைய பிழையை பொறுத்து உன்னுடைய கருணை நோக்கம் செய்து கண்ணளித்து தருவாய். அது எதுக்காக, உன்னுடைய பவழ வண்ண அழகிய பவழ வண்ண திருமேனியை கண்டு தரிசித்து வணங்க அருள் செய்வாய் அப்படின்னு வீழ்ந்து வணங்க பெரும் கருணை கடலான இறைவன் என்ன பண்றாங்க. அடுத்த பாடல் 287வது பாடல். பங்கைய செங்கை தளிரால் பனிமலர் கொண்டு அர்ச்சித்து செங்கையல் கண் மலைவள்ளி பணிந்த சேவடி நினைந்து பொங்கிய அன்போடு பரவி போற்றி ஆரூரருக்கு மங்கை தழுவ குழைந்தார் மறைந்த இடக்கண் கொடுத்தார். எவ்வளவு கருணை பாருங்க சுவாமி, என்ன கருணை செய்கின்றார் பார்த்தீங்கன்னா,
உமை அன்னையை பத்தி சொல்றாங்க. காஞ்சி காமாட்சி அன்னையை பத்தி பங்கைய செங்கை தளிரால், அதாவது உமை அன்னையோட கை எப்படி இருக்குன்னா, காமாட்சி அன்னை பங்கயம் செங்கை, இந்த செங்கை இருக்கு இல்லையா, அந்த கைகள், அழகிய கைகள் வந்து பங்கயம், தாமரை மலர் போன்று இருக்கின்றதாம். எதற்காக தாமரை மலர் ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, அதோட நிறம். கூப்பும் போது பாத்தீங்கன்னா கை வந்து தாமரை மலர் போல இருக்கு இல்லையா, அப்படி கூப்பி வணங்குகின்றார். இப்ப தாமரை மலர் போன்ற வடிவமும் தாமரை மலர் போன்ற நிறமும் கைகளை கொண்டவளாக உமையன்னை விளங்குகின்றார். அத்தகைய அழகிய தாமரை மலர் போன்ற கைகள், வடிவும் அந்த நிறமும் மட்டும் இல்ல, இந்த கைகள் எப்படி இருக்குன்னா தளிர் போன்று மென்மையானது. தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு செடியுடைய தளிர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மிக மென்மையாக இருக்கும். அது போல மென்மையான கைகளையும் உடையவளாக உமையன்னை விளங்குகின்றார். அழகும் மென்மையும் அந்த நிறமும், அழகிய நிறமும் அந்த வடிவும் தாமரை போல இருக்கு. இப்படிப்பட்ட அழகிய கைகளை கொண்ட உமையன்னை பனிமலர், குளிர்ந்த மலர்களை கொண்டு ஏகாம்பரநாத சுவாமியை அர்ச்சிக்கின்றார் இல்லையா. நம்ம பார்த்தோம், சிவபூஜை செய்வதற்கு ஆசைன்னு உமையன்னை சொன்னப்பதான் சுவாமி திருக்கட்சிக்கு சென்று நீ இங்க சிவபூஜை செய்வாய்ன்னு சொல்றாங்க. அதனால உமையன்னை இங்க வந்து அம்பிகா வனத்திலே சிவபூஜை செய்கின்றார் இல்லையா, தவம் மேற்கொண்டு, அதான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அன்னை குளிர்ந்த மலர்களை தன்னுடைய அழகிய கரங்களால் எடுத்து சுவாமியுடைய திருவடிக்கு அர்ச்சிக்கின்றாள். அப்படி அர்ச்சிக்கின்ற செங்கயல் கண், அம்மாவோட கண்ணு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செங்கயல், கயல் மீன்கள் பெண்ணோட கண்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற அழகிய கயல் மீன்களை போன்ற கண்களை உடைய உமையன்னை, அவள் யாரு, மலை வள்ளி, மலையரசன் பெற்றவள், மலையரசனுடைய மகளாக விளங்குபவள். வள்ளினா அழகிய கொடி போல விளங்குபவள். எப்படி பாருங்க, ஒன்ற அடியில அந்த உமை அன்னையோடைய அந்த அழகு சொல்லிட்டாங்க, காமாட்சி அன்னையோடைய பெருமை. இவ்வாறு மலர் போன்ற கைகளால குளிர்ந்த மலர்களை இறைவன் திருவடிக்கு அர்ச்சிக்கின்றால், செங்கையல் போன்ற அழகிய கண்களை கொண்ட மலையரசன் மகளாகிய அழகிய கொடி போன்ற உமையன்னை, அப்படிப்பட்ட உமையன்னையால் வணங்கப்பட்ட அவள் பணிந்த சேவடி இணைந்து, அவள் துதித்த சேவடியை உடைய ஏகாம்பரநாத சுவாமியை பணிகின்றார். அப்படின்னா உமையன்னையோடு சேர்ந்து வணங்குகின்றார். நான் காஞ்சிக்கு சென்று வணங்கியிருப்பீங்க. ஏகாம்பரநாத சுவாமி சன்னதியில இந்த ஸ்வரூபமாக சுவாமி இருப்பாரு. பின்னாடி உமையும் சுவாமியும் சேர்ந்து இருவரும் தரிசனம் தருவார்கள் இல்லையா. அப்போ உமையன்னையால் இவ்வாறு வழிபட பெற்ற அண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியுடைய அந்த சேவடி, செம்மையான திருவடி, செம்மை நெறியினை தருகின்ற சேவடி, தருகின்ற திருவடியை நினைந்து இவர் போற்றுனது மட்டும் இல்ல, இறைவன் திருவடியை மனசால நினைந்து, அதுதான் முக்கியம். யோக நெறியில பயில்பவர் இல்லையா, மனசால நினைந்து பொங்கிய அன்போடும் பரவி. இந்த பொங்கிய அப்படின்றது ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. அதாவது எது வந்து ஒண்ணு அதிகமாகுது அப்பதான் பொங்கும் இல்லையா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பொங்கி அன்போடும், உள்ளத்தில் அன்பானது பெருகுகின்றது, அதனால அது பொங்குகின்றதுன்றாங்க. அவ்வாறு அன்பானது பெருகி பொங்கிட இருக்கும், மேலும் அன்பு பெருகி பொங்கும். அவ்வாறு சுவாமியுடைய திருவடியை மனசால இவர் நினைச்ச உடனே அன்பானது மேலும் பெருக, அந்த அன்போடு இறைவனை பலவாறு போற்றுகின்ற ஆரூரருக்கு, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு வந்து தழுவ குறைந்தார். உமையன்னை வந்து நதி கட்டாயம் வருதுமா, கட்டாயம் வருது, பேசுறது வரலமா சரியா? உங்களுக்கு எல்லாம் மற்றவங்களுக்கு எல்லாம் வருதா? இல்லங்க ஐயா, ஆரம்பத்துல நெட் கொஞ்சம் கட்டாயம் தான் வருது. சரியாயிடும் பார்த்தோம். யாருக்கும் வரலைங்க, யாருக்குமே வரல, யாருக்குமே வரலைங்க ஐயா. இப்ப மாத்திட்டு இருக்காங்க.
மாட்டேன். வரலீங்களாம்மா? யாருக்கும் வரலையே. வரலைங்கம்மா, யாருக்குமே வரலைங்கம்மா. ஏதோ மாத்திட்டு இருக்காங்க போல இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அம்மா இப்ப பாருங்க, இப்ப திருப்பியும் டிஸ்டர்பன்ஸ்லாம் சொல்லுங்க, நான் வெளியில எடுத்துட்டு போயிடுறேன். நேற்று தெரிஞ்சு அது கொஞ்சம் நெட் ப்ராப்ளமா தான் இருக்கு. இப்ப கேக்குதுங்களா? இப்போ விட்டு விட்டுதாம்மா கேக்குது. விட்டு 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 தான் கேக்குதா? ஆமாங்கம்மா, உங்க நெட்டு போய் போய் வருது. இப்ப எப்படி கேக்குதுன்னு பாருங்கம்மா. இப்ப சரியா கேக்குதா? கேக்குதுங்கம்மா, இப்ப கரெக்டா கேக்குதுங்கம்மா. சரிங்கம்மா சரிங்கம்மா, நன்றி, நல்லது. தொடர்றேம்மா. இப்ப சுவாமி எவ்வாறு வணங்குகின்றார்? சுவாமியுடைய திருவடியினை வீழ்ந்து வணங்குகின்றார். அந்த திருவடி உமையன்னையால் பூஜிக்கப்பட்டது அப்படின்னு நினைந்து மேலும் மேலும் பெருகிய அன்போடு இறைவன் திருவடியை வணங்கி எழ, இறைவன் அதாவது மங்கை தழுவ குழைந்த இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உமையன்னை தழுவ அவளுடைய அன்பினையும் பக்தியினையும் கண்டு இறைவன் குழைந்தார் இல்லையா? குழைந்து முளைச்சுவடும் வளைச்சுவடும் ஏற்ற பெருமான். அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அப்படி மங்கை தழுவ குழைந்தார், மறைந்த இடக்கண் கொடுத்தார். இவருக்கு 2 கண்ணுமே மறைஞ்சு போச்சு இல்லைங்களா? அதுல இடக்கண்ணை இறைவன் தந்தருளுகின்றார். எவ்வளவு இவர் மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்றத அடுத்த பாடல்ல பாருங்க. 288வது பாடல். ஞாலம்தான் இடந்தவனும் நளிர் விசும்பு கடந்தவனும் மூலம்தான் அறிவறியார் கண்ணளித்து முளைச்சுவட்டு கோலம்தான் காட்டுதலும் குறுகி விழுந்து எழுந்து கழித்து ஆலம்தான் உகந்தவன் என்று எடுத்து ஆடி பாடினார். இத்தகைய சிறப்புனா, ஞாலம்தான் இடந்தவனும் நளிர் விசும்பு கடந்தவனும். சுவாமி எப்படிப்பட்ட ஏகாம்பரநாத சுவாமின்னு சொல்றாங்க பாருங்க. ஞாலம்தான் இடந்தவனும், திருமால் பூமியை என்ன பண்றார்? பன்றியாக உருமாறி தோண்டிக்கொண்டே செல்கின்றார் சுவாமியுடைய திருவடியை காண வேண்டும் என்று. அதுதான் ஞாலம்னா இந்த உலகம், அதாவது இந்த பூமியை இடந்தவனும் தோண்டிக்கொண்டு பள்ளம் தோண்டிக்கொண்டு சென்ற பெருமானும் நளிர் விசும்பு கடந்தவனும். இந்த நளிர் விசும்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளிர்ந்த ஆகாயம், குளிர்ந்த ஆகாயம். அந்த ஆகாயத்தை கடந்தவனும் பிரம்மா என்ன பண்றாருன்னா, ஹம்சமாக அன்னப்பறவையாக மாறி மேலே பறந்து கொண்டு செல்கின்றார் இல்லையா? இதுதான் சொல்றாங்க. இப்ப நளிர் விசும்பு கடந்தவனும் மூலம்தான் அறிவறியார். அவர்களால மூலத்தை அறிய முடியவில்லை, சுவாமியுடைய திருவடியையும் அறிய முடியவில்லை, திருமுடியையும் அறிய முடியவில்லை. அவர்களாலும் அறியப்படாத அத்தகைய இறைவன் மூலம்தான் அறிவு அறியார். இப்படி திருமாலாலும் பிரம்மனாலும் காண்பதற்கு அரியவராகிய சிவ பரம்பொருள் கண்ணளித்து, இவருடைய காட்சியை தானே காண வேணும்னு அடியவர் விரும்பினார். அதனால என்ன பண்றாருன்னா, கண் அளித்து, கொடுத்துன்னு சொல்ல, அளித்துனா கருணையோடு தந்தருளி முளைச்சுவட்டு கோலம்தான் காட்டுதலும். சுவாமியிலேயே அருள் செய்தா சும்மா இல்லை, எப்படி அருள் செய்யறாருன்னா தன்னுடைய முளைச்சுவடு காட்டி அருளுகின்றார். அதாவது முளைச்சுவடு அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு. அடியார் பெருமக்கள் என்ன சூட்சுமம்னா,
அந்த சிவலிங்கம் இருக்குல்ல, புற்று வடிவான சிவலிங்கம் சில சமயம் எப்படி அடியார்களுக்கு தெரியும்னா, சுவாமி அந்த முளைச்சுவோடும் வளைச்சுவோடும் அணிந்தார் இல்லையா, அந்த திருக்கோலத்தை சில அடியார்களுக்கு இறைவன் அருள் செய்வதற்காக காட்டி அருள்வார். மற்றவர்களுக்கு எல்லாம் அது வெறும் லிங்க ஸ்வரூபமா தான் தெரியும். அந்த லிங்க ஸ்வரூபத்திலே உமையன்னையுடைய முளைச்சுவடும் வளைச்சுவடும் ஏற்றார் இல்லையா, அந்த காட்சியை அடியவர்களுக்கு இறைவன் தேவைப்படும் போது காட்டி அருள்வார். அதுதான் ஒரு சிறப்பு. அத்தகைய அந்த முளைச்சுவட்டு கோலத்தை காட்டுகின்றார். கண்ணு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறார் சுவாமி, இந்த லிங்கத்துல அந்த முளைச்சுவடு அழுந்தி இருக்கும் இல்லையா, மண்ணால் செய்த ஒரு லிங்கம், உமையன்னை தழுவ அந்த சுவடு அந்த லிங்கத்தில் பதிந்திருக்கும். அந்த காட்சியை காட்டி அருளுகின்றார் இறைவன். இப்ப பாருங்க, கண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். சுவாமியோடைய திருமேனியை காண வேண்டும் விரும்பினார் இல்லையா, அதனால இறைவன் இவருக்கு அந்த அருட்காட்சியை தந்தருளுகின்றார். முளை சுவட்டு கோலம்தான் காட்டுதலும் குறுகி விழுந்து, சுவாமி கிட்ட போய் அணுகி விழுந்து எழுந்து கழித்து மகிழ்ச்சி இல்லையா, ஒரு 2 கண்ணுல ஒரு கண்ணாவது கிடைச்சிருச்சு பார்வை, அதனால பார்க்க முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு எழுந்து கழித்து ஆழம்தான் உகந்தவன் என்று எடுத்து ஆடி பாடினார். அந்த ஒரு பாடல். இந்த பாடல்ல ஒரு பாடல் மட்டும் நம்ம முழுதும் பார்க்க முடியாது. ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமர தொழுதேத்தும் சீலம்தான் பெரிது உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. இந்த பாடல்ல இந்த பதிகத்துல என்ன மகுடம்னா, ஒவ்வொரு பாடல்லையும் காண கண்ணடியேன் பெற்றவாறே, இறைவனுடைய திருவருளால் நான் கண் பெற்றேன். தெரியும் நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய பதியங்களை எல்லாம் அகச்சான்றுகள் தான் நிறைய இருக்கும். அவருடைய வாழ்க்கையில இறைவன் நிகழ்த்திய அருட்திருவிளையாடல்கள்லாம் அதை போற்றி சொல்லியிருப்பார். அது போல இறைவன் கண் கொடுத்து அருளிய அந்த பெருமையினை ஒவ்வொரு பாடல்லையும் போற்றி நன்றி சொல்லி போற்றி வணங்குகின்றார். ஒரு பாடல் மட்டும் விளக்கம் பார்ப்போம். ஆழம்தான் உகந்த அமுது செய்தானே இல்லையா, அமுதம் போல அந்த ஆழகால விஷயத்தினை என்ன பண்ற சுவாமி, உயிர்கள் உய்ய வேண்டும் என்ற கருணையினால உகந்து அதனை அமுது போல ஏற்றுக்கொண்ட இறைவனை, ஆதியை யாவருக்கும் முதல்வனை, முழுமுதற் பொருளை அமரர் தொழுதேத்தும். ஏன் தொழுதேற்றுகின்றார்கள்? அவர்களை சாவாமல் காத்து, அது மட்டும் இல்லாம எப்பொழுதும் இளமையுடன் இருக்க அந்த மகிழ்ச்சியை துய்க்க அமுதத்தை தருகின்றார். அதனால் அமரர்கள் தொழுதேத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானை. இறைவனுக்கு என்ன சீலம் பெருமை, என்ன ஒழுக்கம் இருக்கு, என்ன பெருமை இருக்குன்னா, எளிவந்த தன்மை. அடியவர்களுக்கு இறைவன் எளிவந்த பிரானாக விளங்குகின்ற தன்மை. அப்படி அடியவருக்கு எளிவந்தவனாக விளங்குகின்ற இறைவனை சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை. யாரெல்லாம் அன்போடு சிந்திக்கின்றார்களோ அவர்களுடைய சிந்தையே கோயிலாக கொண்டு விளங்குபவனை, ஏலவார் குழலால் உமை நங்கை, அழகிய கூந்தல், அதுவும் வாசமிக்க அந்த கூந்தலை உடைய உமை நங்கையை, அப்படிப்பட்ட உமை அன்னை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற. ஏன்னா பார்த்தோம், எப்பொழுதும் சிவபூஜை உலகத்தில் மண்ணி இருக்க வேண்டும் சொல்லிட்டு உமையன்னை எப்போதும் காஞ்சி காமகோட்டத்தில் இருந்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றாள். அப்படி உமையன்னையால் பூஜை என்றும்னா எப்பொழுதும் ஏத்தி வழிபட பெற்ற சுவாமி யார்? கால காலனை, காலனுக்கும் காலனாக விளங்குபவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட அடியார்களுக்கு யம பயம் இல்லை, அடியவர்களை காத்து அருள்பவன். ஏன்னா அவன் கால காலன், அவனுடைய அடியார்களை காலன் பற்ற மாட்டான். அதனால கால காலனை, கம்பன் எம்மானை, திருக்கட்சி ஏகம்பனை, என்னுடைய தலைவனை காண கண்ணடியேன் பெற்றவாறே அப்படின்னு ரொம்ப அருமையான பதிகம். இது போல ஒவ்வொரு பாடல்லையும் இறைவன் திருவருளால் கண் பெற்று மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்லையும் பாடி அருளுகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். இவ்வாறு ஆழம்தான் உகந்தவன் என்று எடுத்து ஆடி பாடினார். ஏன்னா மிக்க மகிழ்ச்சி இல்லையா,
கண்ணு நமக்கு தெரியும், கண்ணு எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு கண் இல்லாம எவ்வளவு வருந்துகின்றார் அவர். மற்ற அடியார்கள் ஒரு கோலை பற்றி கொண்டு முன்பாக செல்ல, இவர் கோலோட இன்னொரு புறத்தை பற்றி கொண்டு வருகின்றார். எவ்வளவு துன்பம் இல்லையா? மற்ற பெண்கள்லாம் என்ன பார்த்து போடா குருடான்னு சொன்னா என்ன பண்றது, முன்னாடி போறவங்க தர தரன்னு இழுத்துட்டு போக பின்னாடியே நான் வரனே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வருத்தப்படுவார் இல்லையா? நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். அது போல கண் இல்லாமல் வருந்தியவர் இப்போ கண் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மிக்க மகிழ்ச்சியோடு இறைவன் கருணையை போற்றி வணங்கி ஆடி பாடுகின்றார் கச்சி ஏகம்பநாத சுவாமி. அடுத்தது 289வது பாடல். பாடி மிக பரவசமாய் பணிவார்க்கு பாவை உடன் நீடிய கோலம் காட்ட நிறைந்த விருப்புடன் இறைஞ்சி சூடிய அஞ்சலியினராய் தொழுது புறம்போந்து அன்பு கூடிய மெய்த்தொண்டர் உடன் கும்பிட்டு அங்கு இனிது அமர்வார். அதாவது இப்படி ஆடி பாடி பரவசமாய் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் போதுதான் பரவசம் இல்லையா? ஒரு அற்புதம், ஆச்சரியம், இன்பம், இதுதான் பரவசம். அப்படி அந்த பரவச உணர்வோடு பணிவாருக்கு பாவை உடன் நீடிய கோலம் காட்ட, அது மட்டும் இல்லாம அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தையும் காட்டுகின்றார். எவ்வளவு கருணை பாருங்க சுவாமி. முதல்ல அந்த லிங்க திருமேனியில் முளைச்சுவடு அணிந்த அந்த திருக்கோலத்தை காட்டி அருளுகின்றார். அடுத்தது உமையன்னையுடன் சேர்ந்து நீடிய கோலம்னா எப்போதும் நிலை பெற்று இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வர சொரூபத்தினை காட்ட நிறைந்த விருப்புடன், உள்ளத்தில் நிறைந்த விருப்பத்துடன், மகிழ்ச்சியுடன், அன்புடன் இறைஞ்சி இதான் சுவாமி திருக்கோலம் காட்டின உடனே வணங்கி நம்ம அந்த வணக்கத்தை செலுத்த வேண்டும் இல்லையா? அந்த காட்சியை கண்டவுடன் விருப்பத்தோடு வணங்குகின்றார். வணங்கி நம்பியாரூரர் பெருமான் வணங்குகின்றார். கூடிய அஞ்சலியினராய் தலைக்கு மேல் கை குவித்து என்ன பண்றார்? அருட்கோலத்தை வணங்குகின்றார். அடுத்து தொழுது புறம்போந்து இறைவனை இவ்வாறு வணங்கி கோயிலுக்கு வெளியில போறாரு. இப்போ யாரோட இருக்காருன்னா அன்பிற்குரிய தொண்டர்களுடனே இருக்கின்றார் இல்லையா? அன்பு கூடிய மெய் தொண்டருடன், அதாவது எப்பொழுதும் இறைவன் மீது அன்பு கொண்டிருக்கின்ற மெய் தொண்டர்கள், மெய் அடியார்களுடன் கும்பிட்டு அங்கு இனிது அமர்வார். காலந்தோறும் இறைவனை வணங்கி அங்கே வீற்றிருக்கின்றார். அடுத்த திருவாரூருக்கு அவர் போகணும் காணும். திருவாரூரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையினால் தான் அவர் திருவொற்றியூரை நீங்குகின்றார். இப்ப அதனால கண்டிப்பா திருவாரூர் நோக்கி செல்ல வேண்டும் இல்லையா? இப்ப இவ்வாறு இறைவனின் திருவருள் பெற்றவுடன் ஆடி பாடி மகிழ்ந்து இறைவனுடைய அந்த உமையன்னையோடு சேர்ந்து விளங்குகின்ற அந்த நீடிய கோலத்தினையும், அதாவது நிலை பெற்ற கோலத்தினையும் வணங்கி போற்றி அடியார்களுடன் அங்கே தங்கி இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றார். அடுத்த பாடல் 290வது பாடல். மாமலையால் முளைச்சுவடும் வளைத்தழும்பும் அணிந்த மதி பூமலி வாசடையாரை போற்றி அருள் அதுவாக தேன்மலர் வார்பொழில் காஞ்சி திருநகரம் திருவாரூர் மேல் பரவி, அதாவது தங்கி இருக்காரு சுவாமி. இன்னொரு கண்ணும் கொடுத்து அருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அங்க தங்கி இருக்கிறார். எவ்வளவு சிறப்பா சொல்றாங்க பாருங்க. மாமலையால் முளைச்சுவடும் வளைத்தழும்பும் அணிந்த, இந்த காஞ்சியில இருக்கிற கச்சி ஏகம்ப பெருமான் என்ன பண்றார்? மாமலையால், மலைகளில் சிறந்த உயர்ந்த மலையாகிய இமவான் மகளாகிய உமையன்னையுடைய முளைச்சுவடும் வளைத்தழும்பும் அணிந்த திருமேனியில் ஏற்றுக்கொண்ட இறைவன். அவர் எப்படிப்பட்ட இறைவன்? மதிப்பு மலி வாசடை, சுவாமியுடைய அந்த சடை இருக்கு இல்லையா? அது எப்படி விடுறதுன்னா நீண்ட சடையா, வாசடை. அதுல என்னென்ன அணிஞ்சிருக்காரு பாத்தீங்கன்னா, மதி இளமையான அந்த பிறையிலே கீற்று போல இருக்கும். இந்த இளமையான பிறை அணிந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாம கொன்றை பூவை அணிந்திருக்கின்றார். அவ்வாறு அந்த மதியினையும் அந்த கொன்றை மலரினையும் மலிந்தன்னா நிறைந்திருக்கின்ற, தலையில நிறைவா அப்படியே சூடி இருக்கின்ற நீண்ட சடையினை உடைய சிவபெருமானை, கச்சி ஏகம்பர பெருமானை போற்றி அங்க இருக்கிறார் சுவாமி. மீண்டும் இன்னும் கொஞ்சம் அருள் செய்வாரா, அடுத்த வழக்கண்ணையும் கொடுப்பாரான்னு சொல்லிட்டு, ஆனா கொடுக்கல. சரி, சுவாமியோட திரு அருள் இதுதான் நம்ம சுவாமி நமக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு? அந்த திருத்தலத்தை விட்டு அகன்று திருவாரூரை நோக்கி செல்கின்றார். போற்றி அருள் அதுவாக போற்றி இருக்கின்றார். அடுத்த கண் கொடுக்கல. சரி, இதுதான் உன்னுடைய அருளா,
இது கொடுத்தது நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அருள் அதுவாக தேன் மலர் வார் பொழில் காஞ்சி, காஞ்சியை விட்டு அகலுகின்றார், நீங்குகின்றார். அது எப்படிப்பட்ட காஞ்சி? தேன் மலர் வார் பொழில், அதாவது நீண்ட பொழில்கள், ரொம்ப பெரிய, அதாவது நிறைய சோலைகள் இருக்கு, நீண்ட சோலைகள் இருக்கு. அந்த சோலைகள்ல நிறைய மலர்கள் பூத்து குலுங்குது, அதெல்லாம் தேன் நிறைந்ததா இருக்கு. இப்படி தேன் நிறைந்த மலர்கள் கொண்ட நீண்ட சோலைகள்லாம் உடைய அந்த காஞ்சி திருநகரம் கடந்து, அதை கடந்து அகன்று செல்கின்றார். மற்ற சிவஸ்தலங்களையும் வணங்கி கொண்டு திருவாரூரை சேர வேண்டும் அப்படின்றதற்காக கடந்து அகழ்வார். பாமலர் மாலை பதிகம் திருவாரூர் மேல் பரவி. சும்மா போறவர் என்ன பண்றாரு? திருவாரூர் இறைவனை நினைந்து திருவாரூர் இறைவன் மேல பாடலை பாடிக்கொண்டே செல்கின்றார். புரியுதாங்க? பாருங்க, பாமலர் மாலை பதிகம் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, பாட்டுக்களுடைய தன்மைகள் எல்லாம் விளங்கும்படி, அதாவது பாமலர் மாலை பதிகம், எப்பவுமே மலர்களாலதான் மாலை தொடுத்து சாத்துவாங்க. பாமலர்கள் சொல்லாகிய மலர்களால மாலை தொடுத்து அந்த பதிகமாகிய அந்த பாமாலையை இறைவனுக்கு சூட்டுகின்றார். அதாவது மலர்களை கொண்டு மாலைகள் தொடுப்போம், அது போல சொல் மலர்களை கொண்டு இவர் திருப்பதிகங்களை பாடி அருளுகின்றார். அப்படி பாடி இறைவனுக்கு சாத்தி, திருவாரூர் இறைவனை நினைந்து அவருக்கு சாத்தி பாடிக்கொண்டே திருவாரூரை நோக்கி செல்கின்றார். பாமலர் மாலை பதிகம், மலர்கள் போல பாக்கலால் ஆகிய இந்த சொற்களை மாலையாக கோர்த்து அந்த பதிகத்தினை திருவாரூர் இறைவனுக்கு செலுத்தி போற்றி திரு காஞ்சியை கடந்து செல்கின்றார். அடுத்தது எங்க போறாருன்னு பார்ப்போம். 291வது பாடல். அந்தியும் நண்பகலும் என எழுத்து ஆர்வத்துடன் நசையால் எந்தை பிரான் திருவாரூர் என்று கொள் எய்துவது என்று சந்த இசை பாடி போய் தாங்கரிய ஆதரவு வந்து அடைய அன்பருடன் மகிழ்ந்து வழிகொள்கின்றார். அதாவது அந்தியும் நண்பகலும் என எடுத்து, இப்ப இறைவனை நோக்கி, அதாவது திருவாரூர் இறைவனை நோக்கி பதிகம் பாடுகின்றார் சொல்றாங்களா, அது என்ன பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்தியும் நண்பகலும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்தியும் நண்பகலும் என எடுத்து ஆர்வத்துடன் நசையால், அந்த பதிகத்தை எடுத்துனா தொடங்கின்னு அர்த்தம். அந்தியும் நண்பகலும் என தொடங்குகின்ற பதிகத்தை ஆர்வத்துடன் அசையா, ஆர்வத்துடனும் அன்புடன், அசைனா ஆசையுடனும், அதாவது என்னன்னா, இதுவரையும் ஒரு கண் இல்லாம இருந்ததுனால கண் தந்தருள வேண்டும் வருந்தி பாடிக்கொண்டிருந்தார். இப்ப கண்ணு கிடைச்சிருச்சு, ஒரு கண்ணாவது கிடைச்சிருச்சு, பார்வை தெரியும் ஓரளவுக்கு. இப்ப அடுத்தது என்ன வேண்டும்? சுவாமியை தரிசிக்க வேண்டும், திருவாரூர் சென்று சேர வேண்டும், இறைவனை தரிசிக்க வேண்டும். அதனால அடுத்தது அவருக்கு என்ன ஆர்வம், ஆசை எழுகின்றதுன்னா, திருவாரூரை எப்பொழுது நான் சென்று சேர்வேன், எப்பொழுது என்னுடைய இறைவனை தரிசித்து வணங்குவேன், அந்த ஆசைதான் அவருக்குள்ள எழுகின்றது. சொல்றாங்க பாருங்க. அந்தியும் நண்பகலும் என எடுத்து, அதாவது ஆரம்பிக்கின்ற அந்த பதிகம் ஆர்வத்துடன் நசையால், நசை அப்படின்னு சொன்னா விருப்பம், விருப்பத்தோடு பதிகத்தை பாடி எந்தை பிரான் திருவாரூர் என்று கொள் எய்துவது, என் தந்தையாகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருவாரூரை எப்போது நான் சென்று சேர்வது அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பதிகத்தை சொல்றாரு. எப்பதான் நான் போய் சேர்வதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளத்திலே அந்த ஆர்வத்துடன் விருப்பத்துடனும் அந்த பதிகத்தை பாடிக்கொண்டு செல்கின்றார். சந்த இசை பாடி போய், அதாவது சந்த இசை அப்படின்னா இசையோடு கூடிய திருப்பதிகம் இல்லையா? அப்படிதான் எப்பவுமே பதிகங்கள் எல்லாம் இசையோடு கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு. அது போல இந்த இசையோடு அந்த திருப்பதிகத்தை பாடிக்கொண்டு தாங்கறிய ஆதரவு, தாங்கறிய ஆதரவு மிக்க ஆசை, சுவாமியை தரிசிக்கணும்னு மிகுந்த ஆதரவோடு அன்போடு வந்து அணைய அன்பருடன் மகிழ்ந்து வழிகொள்கின்றார். தாங்கறிய அன்போடு ஆசையோடு வந்து அணைய அன்பருடன் மகிழ்ந்து வழிகொள்கின்றார். கூடி வருகின்ற அன்பர்களுடனே மகிழ்ச்சியோடு வழிகொள்கின்றார். அதாவது திருவாரூரை நோக்கி வருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்தியும் நண்பகலும் அதுல ஒரு பாடல் பார்ப்போம். திருவாரூர் பெருமான், திருவாரூருக்கு அவர் வரல, ஆனாலுமே கண் கிடைச்ச உடனே சுவாமியுடைய அந்த தரிசனத்தை காண வேண்டும், என்னுடைய தந்தையாகிய
சுவாமி திருவாரூரில் எழுந்தருளி இருக்கின்றார். அவருடைய தரிசனத்தை எப்படி நான் எவ்வாறு காண்பேன், எப்ப காண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடலையும் அதுவே மகுடமாக வைத்து பாடி அருளுகின்றார். ஒரு பாடல் மட்டும் பார்ப்போம். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியா தென் திருவாரூர்க்கு எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவதே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்தியும் நண்பகலும் 5 அம்மா அம்மா பதிகை எண் நம்ம பதிகை எண் வந்து 291ங்கம்மா. அது கேட்கலாமா? அவங்க பதிகம் சொல்றாங்க 83மா 83 83 83 ஐயா சொல்றாங்க. நான் அது இதுல நல்லதுங்க நல்லதுங்க. 83மா 83 தான். ஒரு பாடல் மட்டும் பார்ப்போம். அந்தியும் நண்பகலும். இந்த அந்தி வேலை அப்படின்றது எப்ப சொல்றாங்கன்னா, பகலும் இரவும் கூடுகின்ற வேலை. இப்போ காலையில பாத்தீங்கன்னா இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கும் இல்லையா, அப்ப அந்த நேரம். அதே போல சாயந்தரம் பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கும். அப்ப அந்த 2 நேரத்தை தான் அந்தின்னு சொல்லுவாங்க, சந்தின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்தி நேரம் அப்படின்ட்டு. அடுத்தது நண்பகல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அந்தியும் நண்பகலும் சொன்னா அந்தி நேரம்னா காலை மாலை, நண்பகல்னா மதியம். அப்ப 3 வேலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்போதும் அர்த்தம். 3 வேலைன்னு சொன்னா அப்ப எப்பொழுதும் அர்த்தம். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி நமசிவாய மந்திரத்தை சொல்றாங்க, பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்றாங்க. பதம்னா ஒரு சொல்லதான் பதம்னுவாங்க, சரிங்களா? இப்ப வந்து இப்ப நான் அப்படின்னா அது ஒரு பதம், நீ அப்படின்னா ஒரு பதம்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து நமசிவாய ஒரே பதம் தானே, ஒரே சொல்லு தானே. ஏன் அது 5 பதம் சொல்றாங்கன்னா, இந்த ந ம சி வாய அதுல ஒன்னொன்னு ஒரு பதமா அதை போற்றி வணங்கப்படுகின்றது, ஒரு பதத்தை குறிக்கின்ற. அதனால இந்த நமசிவாய என்ற மந்திரமே 5 பதம், 5 பதங்களை கொண்டதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நமசிவாய மந்திரத்தை நம்ம எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப அந்தி சந்தி நேரங்களிலும் நண்பகலிலும் அந்த நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக சொல்லணும் அது சொல்றாங்க பாருங்க. முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன். பழைய வல்வினைனா சஞ்சிதம், நமக்கு தெரியும், நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். உயிர்கள் எல்லாம் பணம் சேர்த்து வைக்கிறாங்களோ எதை சேர்த்து வைக்கிறாங்களோ தெரியல, வினைகள் கண்டிப்பா சேர்த்து வச்சிருக்காங்க, நிறைய வச்சிருப்பாங்க மூட்டை மூட்டையா. சுவாமி நிறைய மூட்டையை வச்சா தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூட்டையில கொஞ்சோண்டு தாங்குற மூட்டையை மட்டும் நம்ம தலையில வச்சு பிறப்பு கொடுத்துருவாரு. ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற மூட்டைக்கு பேரு சஞ்சிதம். இப்ப நமக்கு கொடுத்துருக்க தலையில சுமத்தி வச்சிருக்கிறது பிராரத்தம். இப்ப பிராரத்தை இறைவன் திருவருளால கழிச்சிட்டு இருக்கோம். அந்த சஞ்சிதம் இருக்கு இல்லையா, அதை கழிக்கிறதுக்கு தான் வழி சொல்றாரு. நமசிவாய மந்திரத்தை ஓத வேண்டும். எவ்வளவு பெரிய அரிய கருத்து பாருங்க. அப்ப அந்த மூட்டை மூட்டையா இருக்குதான் தீரணும்னா என்ன பண்ணும்? நமசிவாய மந்திரத்தை அந்தியும் நண்பகலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன். இந்த மூடாமுன்னா என்னன்னா, அதாவது வினை பயத்தால் நம்ம செஞ்சிருக்கிற அதுலதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. சுவாமி எல்லாராலையும் நினைக்க முடியாது, நாமத்தை சொல்ல முடியாது, போற்ற முடியாது, பூஜை செய்ய முடியாது. அதுதான் பெரிய விஷயம். இல்லாத பெரியவன் இல்லை இறைவன். இந்த நம்மளுடைய வினைகள் என்ன பண்ணும்ல, சும்மா இருக்காது. அது நம்மள வந்து சுவாமி நினைக்க விடாம என்ன பண்ணும், தடுக்கும். கோமலையா அடிக்கடி சொல்லுவாங்க, திருநாவுக்கரசு நாயனார் பாடல்ல பாடுவார், உன்னை நினைக்கணும்னு நினைப்பேன் அப்பொழுதே, ஆனா அந்த அந்த நினைப்பு மறந்துடுவோம்னு சொல்லிட்டு. அது போல இந்த வல் வினைகள் என்ன பண்ணும்னா, அதான் நம்மள மூடி இறைவனை வணங்க விடாமல் செய்யும். அதனால நாமத்தை சொல்ல விடாது. அப்படி நம்மள வல் வினைகள்லாம் மூடாமுன் நம்ம என்ன செய்யணும், சிந்தை பராமரியா, சிந்தையால் ஆராய்ந்து நமக்கு யோசிக்கணும். மற்ற எல்லா பொருட்களும் நமக்கு துன்பத்தையே தரும், தீவினைக்கே வழிவகுக்கும். மேலும் மேலும் அந்த என்ன பண்ணும், நமக்கு அந்த வினைகளை சேர்க்கும். எல்லாத்தையும் நம்ம கழிக்கிறதுக்கு ஒரே வழி சிவபெருமான் தான். திருவடியை நினைக்க வேண்டும், அஞ்செழுத்தை ஓத வேண்டும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆராய்ந்து, அதான் சிந்தை பராமரியான சிந்தையே நீ ஆராய்ந்து தெளிந்து கொள்வாயாக. தெளிந்து சிவபெருமான் தான் மெய்ப்பொருள் உணர்ந்து தென் திருவாரூரில வீற்றிருக்கின்ற புக்குன்னா அங்கே புகுந்து எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவதே, அங்கே சென்று இறைவனை வணங்க வேண்டும். அதாவது தன்னுடைய மனசுக்கே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா,
இவ்வாறு பழைய வல்வினை தான் என்ன பண்ணுது, இவருக்கே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கே சொல்றாரு பாருங்க, வல்வினையால என்ன பண்ணுது, இறைவனை நினைக்க விடாம பண்ணுது. அப்ப அந்த அந்த வல்வினை நம்மள மூடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், முப்பொழுதும் நம்ம இறைவன் நாமத்தை கூறி கொண்டிருக்க வேண்டும், இறைவனை சென்று வணங்க வேண்டும். அப்ப என்னோட இந்த வல்வினைகள் என்ன மூடக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், திருவாரூர் பெருமானை எப்ப நான் சேர்வேன்னு தெரியலையே, அப்ப சேர்ந்தாதான் இந்த வல்வினை என்னை மூடாது, வல்வினையால் எனக்கு துன்பம் வராது. அதனால எப்போது இந்த வல்வினை என்னை பிடிக்க வருதே, துன்பம் தருகின்றதே, நான் எப்ப போய் திருவாரூர் பெருமானை அடைந்து வல்வினையை நீக்கிக் கொள்வேன். ஒவ்வொரு பாடலையும் அதுதான், இந்த வல்வினையை நீக்கதற்காக திருவாரூர் பெருமானை அடைய வேண்டும் அப்படின்ட்டு பாடிக்கொண்டே வருகின்றார். அது இன்னொரு பாடல் மட்டும், இரண்டாவது பாடல் மட்டும் பார்ப்போம். அதாவது நின்ற வினை கொடுமை நீங்க இரு பொழுதும் துன்று மலரிட்டு சூழும் வளம் செய்து என்றன் மனம் தென்றல் மனம் கமழும் தென் திருவாரூர் புக்கு என்றன் மனம் குளிர என்று கொள்ள எய்துவதே. அதாவது முதல்ல என்ன சொன்னாங்க, எஞ்சி நின்ற வினை கொடுமை. இப்ப அடியார் ஆனதால என்ன ஆகுது, இந்த வினைகளை சுவாமி கழித்து கொண்டே இருக்கின்றார். இன்னும் கொஞ்சம் எஞ்சி நிற்கின்றதே, அது துன்பம் தருகின்றதே. அதான் நின்றனா எஞ்சி நிற்கின்ற அந்த வினை கொடுமை, கொடுமையே விளைவிக்கின்ற அந்த வினைகள் நீங்க, இது நமக்கு தருகின்ற உபதேசம், அவருக்கு சொல்லிக்கிறதா, நமக்கு என்னென்ன இந்த பிறவி பிணி நீங்குவதற்கு என்னென்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. அப்படி எஞ்சி நிற்கின்ற அந்த வினை கொடுமை எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொன்னா, இரு பொழுதும் ஆலயம் செல்வது சாலவும் நன்று சென்று தொழுவது. எதற்காகனா இதுதான் நம்முடைய வினை, இது ஆச்சாரியர் வாக்கு, நான் என்னுடைய வாக்கு இல்லை. அப்ப என்ன செய்யணும், அந்த வினை கொடுமையெல்லாம் நீங்குவதற்கு என்ன பண்ணும், இரு பொழுதும் கோயிலுக்கு செல்ல வேண்டும். சென்று என்ன செய்யணும், துன்று மலரிட்டு நல்லா நிறைய மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பித்து சூழும் வளம் செய்து, கோயிலை இப்பெல்லாம் வளம் செய்யறதே கிடையாது, வெயிலா இருக்கு, வளம் செய்யறது இல்லை, சுடும். அப்புறம் ரொம்ப பெரிய பிரகாரமா இருக்கு, நடக்க முடியல. கோயில நிறைய பேர் வளம் செய்வதே கிடையாது. கண்டிப்பாக கோயிலுக்கு சென்றா வளமாக வணங்க வேண்டும், அதுதான் முறை. இப்ப என்ன சொல்றாங்க, மலர்களை சுவாமியின் திருவடிக்கு சமர்ப்பித்து வளம் செய்து வணங்க வேண்டும் இருபொழுதும். அப்படி செஞ்சா இந்த நின்ற வினை கொடுமையாகவும் நீங்கி விடும் அப்படின்றாங்க. அது எந்த இறைவன் அப்படி வணங்கணும்னு சொல்றாங்க, தென்றல் மனம் கமழும். திருவாரூர்ல தென்றல் கூட மனம் கமழுதான், ஏன்னா மலர்களுடைய அந்த வாசை நிரம்பியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தென் திருவாரூரில் வீற்றிருக்கின்ற இறைவனை என் மனம் குளிர எவ்வாறு கண்டு நான் எய்துவது, என்னுடைய வினை கொடுமையெல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும், இறைவனை தரிசித்து இவ்வாறு நான் போற்றி வணங்க வேண்டும், எப்போது நான் இறைவனை அடைவது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடல்லையும் எப்படி என்று கொள் எய்துவதை, எப்போது நான் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகத்தினை பாடி அருளுகின்றார். இவ்வாறு பாடி அடியார்களுடனே வழி கொள்கின்றார்னா திருவாரூரை நோக்கி வருகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 292வது பாடல். மண்ணு திருப்பதிகள் தோறும் வன்னியோடு கூவிலமும் சென்னிமிசை வைத்து உவந்தார் கோயிலின் முன் சென்று இறஞ்சி பன்னு தமிழ் தொடை சாத்தி பரவியே பூந்து அணைந்தார் அன்னமலி வயல் தடங்கள் சூழ்ந்த திரு ஆமாத்தூர். விழுப்புரம் பக்கத்துல திரு ஆமாத்தூர் அப்படின்ற தலம் இருக்கு. இப்போ திரு ஆமாத்தூரை அடைகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மண்ணு திருப்பதிகள் தோறும், அதாவது சிவபெருமான் நிலை பெற்று வீற்றிருக்கின்ற சிவஸ்தானங்கள் தோறும் வணங்கி கொண்டே வருகின்றார். கண் பெற்றாச்சு, சுவாமியார் திருவாரூர் மட்டும்தான் தரிசிக்கணும் அப்படின்னு கிடையாது, வழியில இருக்கிற ஸ்தலங்கள்லயும் இறைவன் தானே வீற்றிருக்கின்றார். அப்ப அவருடைய அந்த அருட்கோலத்தை தரிசிக்க வேண்டும்ன்றதுக்காக இறைவன் நிலையாக வீற்றிருக்கின்ற திருப்பதிகள் தோறும் சென்று வணங்குகின்றார். எப்படிப்பட்ட சுவாமியா வீற்றிருக்கின்ற சுவாமி, வன்னி இலைகளோடு கூவிலமும், வன்னி தழைகளும் வில்வ தழைகளும் சுவாமி கொண்டிருக்கிறதுல சூடி இருக்கின்றார். அப்படிப்பட்ட வன்னி தழைகளையும் கூவில இலைகளையும் சென்னி மிசை வைத்து வந்தார். திருமுடியில் விருப்பத்தோடு ஏற்றிருக்கின்ற சிவபெருமான் வீற்றிருக்கின்ற கோயில் முன் சென்று இறஞ்சி, கோயில்கள்லாம் சென்று முன்பாக வணங்கி பன்னு தமிழ் தொடை சாத்தி, இறைவனுடைய பெருமை, பண்ணுனா பலவாறாக எடுத்து போற்றுதல், தமிழ் மொழியிலே இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பலவாறாக பாடி
தொடை சாத்தினா அந்த சொற்களை எல்லாம் மாலையாக பாமாலைகளாக தொடுத்து இறைவனுக்கு சாத்தி பரவியே போற்றி கொண்டே பூந்து அணைந்தார். எங்க வருகின்றார்னா திருஆமாத்தூர் அப்படின்ற சிவஸ்தலத்தை அடைகின்றார். அது எப்படிப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னமலி வயல் தடங்கள் சூழ்ந்த திரு ஆமாத்தூர். நிறைய பறவைகள்லாம் மலிந்து நிறைய இருக்கான். அது எங்க இருக்குன்னா வயல்கள். அந்த இப்பயும் பாத்தீங்கன்னா திருவாமூத்தூர் ஃபுல்லா வயல்கள் சூழ்ந்து இருக்கும். திருத்தலம் போனா உங்களுக்கு தெரியும். விழுப்புரம் அந்த மெட்ராஸ் மெயின் ரோடு இருக்கும். அதுல இருந்து கீழே இறங்கி பள்ளத்துல வரணும் அப்படின்னா வெறும் வயல்கள் சூழ்ந்ததா இருக்கும். நடுவுல நடுநாயகமா கோயில் இருக்கும். சின்ன ஊரு, திருத்தலம் இருக்கும். அவ்வாறு அன்னம் பறவைகள் நிறைந்து இருக்கின்ற வயல்களும், வயல்கள் மட்டும் இல்ல நீர்நிலைகள்லயும் அன்ன பறவைகள் நிறைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட வயல்களாலும் நீர்நிலைகளாலும் சூழப்பட்ட திரு ஆமாத்தூர் அப்படின்ற சிவஸ்தலத்தை இறைவனை வணங்குகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திரு ஆமாத்தூர் அதோட சிறப்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சிறப்புக்குரிய தலம். பசுக்கள் எல்லாம் மற்ற உயிர்கள் பசுக்களை துன்புறுத்தும் பொழுது ரொம்ப வருந்தி இறைவனை முறையிட தன்னை தற்காத்து கொள்வதற்காக இறைவன் 2 கொம்புகளை தருகின்றார். அவ்வாறு பசுக்களுக்கு அருளியதால் ரொம்ப அது சிறப்புக்குரிய தலமாக அது விளங்குகின்றது திரு ஆமாத்தூர் திருத்தலம். பசுவுக்கு தாயகமான ஊர். பசுவுக்கு தாயகமான ஊர் தான் ஆமாத்தூர். இந்த பேருக்கோட அர்த்தமே அதுதான் சொல்லியிருக்காங்க. திரு ஆமாத்தூர்னா ஆனாலே பசுக்கள் இல்லையா, அதனால பசுவுக்கு தாயகமான ஊர் ஆமாத்தூர் என்று மறுவிற்று. மாதா ஊர். இப்ப மாதா கோக்களுக்கெல்லாம் ஊர் உரிய ஊர் அப்படின்றது மருவிதான் ஆமாத்தூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட திருத்தலத்துக்கு வருகின்றார். திருத்தலத்துக்கு இறைவனை, அதாவது என்ன, சிவயோக நிலையில் ஒன்றி இருந்து இறைவனை வழிபடுகின்றார். அந்த சிவயோக நிலையில அவர் என்ன உணர்ச்சி பெற்றிருந்தார், இறைவன் எவ்வாறு அவருக்கு அருள் செய்தார் அப்படின்றதெல்லாம் பாடுகின்றார். பாடி பரவி அடுத்தது மேற்கொண்டு திருவாரூரை நோக்கி செல்கின்றார். 293வது பாடல். அங்கனரை ஆமாத்தூர் அழகர் தம்மை அடிவணங்கி தங்கும் இசை திருப்பதிகம் பாடி போய் தாரணிக்கு மங்களமாம் பெரும் தொண்டை வளநாடு கடந்து அணைந்தார் செங்கன் வளவன் பிறந்த சீர்நாடு நீர்நாடு. திரு ஆமாத்தூர் பசுக்களுக்கெல்லாம் தாயகமான ஊரிலே விளங்குகின்ற இறைவன். அவருக்கு சுவாமிக்கு பேரு அழகர்னே பேரு அங்க சுவாமிக்கு. அதனாலதான் அந்த பாடல்ல அழகர் தம்மை, அங்கனரை ஆமாத்தூர் அழகர் தம்மைன்னு சொல்றாரு. கருணை மிக்க பசுக்களுக்கெல்லாம் அருள் செய்த அழகராகிய இறைவன் திருஆமாத்தூரில் வீற்றிருக்கின்றார். அவருடைய திருவடிகளை வணங்கி தங்கும் இசை திருப்பதிகம், நிலை பெற்ற பெருமையினை உடைய இசையோடு கூடிய திருப்பதிகங்களை பாடி அடுத்தது எங்க போறாருன்னா, தாரணிக்கு மங்களமாம் பெருந்தொண்டை வளநாடு கடந்து. தொண்டை வளநாடு சான்றோர் உடைத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்படி சான்றோர்கள் உடைய பெருமை, அதான் அது மட்டும் இல்லாம தாரணிக்கு மங்களமாம், இந்த உலகுக்கே மங்களமாகிய, ஏன்னா காஞ்சிபுரம் இதுல சிவஸ்தலங்கள், திருவொற்றியூர் விளங்குகின்றது இல்லையா. இப்படிப்பட்ட சிவஸ்தலங்கள்லாம் விளங்குவதால மங்களமாகிய உலகுக்கே மங்களம் தருகின்ற அந்த பெருமை மிக்க அந்த தொண்டை நாடு, வளமையான நாட்டினை கடந்து அடைந்தார். எங்க வராதான் நம்முடைய சோழ நாட்டுக்கு வருகின்றார். அடைந்தார் செங்கன் வளவன் பிறந்த சீர்நாடு நீர்நாடு. செங்கன் வளவன்னா அரசர், சோழ அரசர். செங்கன்னா கோசெங்கர் சோழ நாயனார் குறிப்பிடுகின்றது. ஏன்னா திரு அடியார் மட்டும் இல்லாம 70க்கும் மேற்பட்ட சிவஸ்தலங்களை, ஆலயங்களை கட்டுவித்தார் இல்லையா. அதனால செங்கன் வளவன், செம்மையான அந்த சிவந்த கண்களை உடைய கோச்செங்கர் சோழ நாயனார் பிறந்த பெருமை மிக்க நாடாகிய இந்த நீர் நாடு. ஏன்னா காவிரி பாய்வதால சோழ நாட்டு நீர் நாடுன்றாங்க. அப்படிப்பட்ட இந்த நீர் நாடாகிய இந்த சோழ நாட்டினை அடைகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். அதாவது திரு ஆமாத்தூர் இறைவனை வணங்கி அங்க யோக நிலையில் நின்று ஒன்றுபட்டு வணங்கி பேரின்பம் அடைந்து இறைவன் திருவருளை பெற்று
மங்களமாகிய உலகிற்கே மங்களமாகிய அந்த தொண்டை நாட்டினை கடந்து எங்க வரார் அப்படின்னு சொன்னா சோழ நாடு. அது எப்படிப்பட்ட சோழ நாடுனா, செங்கன் வளவனாகிய கோசெங்கட் சோழ நாயனார் பல சிவஸ்தலங்களை கட்டுவித்த பெருமை மிக்க பொன்னி நதி பாய்கின்ற சோழ நாட்டிற்கே வந்து அணைகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 294வது பாடல். அந்நாட்டின் மருங்கு திரு அறத்துறையை சென்று எய்தி மின்னாரும் படைமழுவார் விரை மலர்த்தால் பணிந்து எழுந்து சொல் மாலை மலர் கல்வாய் அகில் என்னும் தொடை சாத்தி மன்னார்வ திருத்தொண்டர் உடன் மகிழ்ந்து வைகினார். அடுத்தது திருநெல்வாயில் அறத்துறையை வந்து அணைகின்றார். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஊர் அது. ரொம்ப காரணம் நம்முடைய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் முத்து சிவிகையும் முத்து குடையும் சிவ சின்னங்களும் தந்தருளியது. ஏன்னா குழந்தை 3 வயசு குழந்தை ரொம்ப தூரம் எல்லாம் தந்தையாருடைய தோல் மேல் வருகின்றது, தரிசிச்சு வணங்கியிருக்காரு. இப்ப தந்தையாருடைய தோல் வலிக்கும் இல்லையா, எவ்வளவு தூரம் வர்றதுனால அந்த குழந்தை அவருடைய வருத்தத்தை போக்குவதற்காக தாமே நடந்து வருகின்றது. இந்த குழந்தையோட பாதம் எப்படிப்பட்டது இருக்கும், தாமரை மலர் போன்ற பாதம் இல்லையா, அது நடந்து வரணும். வந்த உடனே சுவாமிக்கு மனசு தாங்கல. தன்னுடைய குமாரர் போன்றவராகிய ஞான சம்பந்த பிள்ளையார் இது போல வருத்தம் கொள்கின்றாரே என்று திருவுளம் கொண்டு என்ன பண்றாருன்னா, ஞான குழந்தை ஏறி வருவதற்காக முத்து சிவிகையும் நிழல் தருவதற்காக முத்து குடையும் எம்பெருமான் எழுந்தருளி வருகின்றார் அப்படின்றத உரைப்பிப்பதற்காக முத்து சின்னங்களும் தந்து அருளுகின்றார் திருநெல்வாயில் அறத்துறை பெருமான். அத்தகைய அறத்துறையை சென்று சேருகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அந்நாட்டின் மருங்கு திரு அறத்துறையை சென்று எய்தி மின்னாரும் படைமழுவார் விரை மலர்த்தால் பணிந்து எய்தி. அந்நாட்டின் மருங்கு, இந்த அந்நாடுன்னா சோழ நாட்டை குறிக்கின்றது. இந்த சோழ நாட்டின் ஒரு பக்கத்தில், மருங்குனா பக்கம், ஒரு பக்கத்தில் இருக்கின்ற திரு அறத்துறையை, அந்த திருக்கோயிலோட பேர் திரு அறத்துறை. அந்த திரு அறத்துறையை சென்று எய்தி, சென்று வணங்கி மின்னாரும் படைமழுவார் விரை மலர்த்தால், சுவாமி கையில வெண்மழுவினை உடையவர், படைக்கலமாக வெண்மழுவினை உடையவர். அது மின்னல் போல பொழிகின்ற அந்த வெண்மழுவினை கையில் ஏந்திய சிவபெருமானுடைய விரை மலர்த்தால், வாசனை மிக்க மலர் போன்ற திருவடிகள். என்ன வாசனைன்னா அருள் வாசனை தான். நமக்கு அருளை தருகின்ற அந்த அழகிய தாமரை மலர் போன்ற திருவடிகளை பணிந்து எழுந்து சொல் மாலை மலர், இந்த சொல்லால் ஆன அதுதானே இவர் எல்லா கோயிலையும் சென்று இறைவனுக்கு சாத்துகின்றார். சொல் மலர்களால் ஆன பாமாலையை சாத்துகின்றார் இல்லையா. இப்போ அந்த சொல் மாலை சொல் மலர்களால் ஆன மாலையை சாத்துகின்றார். எப்படி ஆரம்பிக்கிறார்னா, கல்வாய் அகில் அப்படின்னு ஆரம்பிக்கிற, என்னும் அப்படின்னு ஆரம்பிக்கிற தொடை சாத்தி அப்படின்ற சொல் மலர்களால தொடுத்து அந்த பதிகத்தை சுவாமிக்கு சாத்தி மன்னார்வ திருத்தொண்டருடன் மகிழ்ந்து வைகினார். மண் ஆர்வம்னா நிலை பெற்ற அன்பினை உடைய, ஆர்வம்னா அன்பு, மண்ணுதல்னா நிலை பெற்ற. ஏன்னா அடியார்களுடைய பெருமை அதுதான், எப்பொழுதும் ஊதமைந்தும் நிலையில் கலங்கினும் மாதுவோர் பாகர் மலர்த்தால் மறப்பு இலார். சிவபெருமான் திருவடியை மறக்காத தூய உண்மை அன்பினை கொண்டவர்கள் தான் மெய்யடியார்கள். அவ்வாறு மண் ஆர்வ, எப்போதும் நிலை பெற்ற அன்பினை உடைய திருத்தொண்டர்கள் உடனே மகிழ்ந்து வைகினார். இவ்வாறு இறைவனை வணங்கி அந்த திருத்தலத்தில் மகிழ்ந்து வைக்கின்றார். ரொம்ப சிறப்புக்குரிய தலத்துல கொஞ்ச நாள் தங்கி இறைவனை வணங்குவார்கள் இல்லையா. காஞ்சிபுரத்தை தங்கினது போல அவருக்கு தெரியும், ஞான சம்மத பெருமானுக்கு முத்து சிவிகை தந்தருளிய இறைவர். அதனால அங்கேயே கொஞ்சம் வணங்கி வாழ்த்தி வணங்குகின்றார். அந்த திருநெல்வாயில் அறத்துறையில ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்ப்போம். இந்த கல்வாய் அகிலும் கதிர்மாமணி, திருநெல்வாயில் அறத்துறை அந்த பதிகம், அதுல ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்ப்போம். இறைவனை எவ்வாறு போற்றி பாடுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. கல்வாய் அகிலும்
கதிர்மா மணியும் கலந்து உந்தி வரும் நிவாவின் கரை மேல், அதாவது நிவா கரை, நிவா அப்படின்ற நதியோடைய கரை, அதுதான் வந்து நிவ அப்படின்னு வருது. நிவவின் கரை மேல் நெல்வாயில் அறத்துறை நீடுரையும் நிலவெண் மதிசூடிய நின்மலனே நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே. அதாவது என்னன்னா, அந்த நதி நிவா நதி இருக்கு இல்லையா, அந்த நதியோட பெருமை சொல்றாங்க. தெரியும், நதிகள் எப்பொழுதும் மலையிலே பிறந்து பூமியை நோக்கி வரும் இல்லையா. எப்பவுமே நதியோட நீரோட இயல்பே மேட்டிலிருந்து பள்ளம் நோக்கி வரும். இந்த மேட்டிலேருந்து பள்ளம் நோக்கி வரும்போது என்ன பண்ணும், மலைகள்ல இருக்கிற சந்தன மரங்கள், அகில் கட்டைகள்லாம் தள்ளி கொண்டு வரும். அப்புறம் வந்து மண்ணை அரிச்சிட்டு வரும்போது அதுல இருக்கிற மணிகளை எல்லாம் தள்ளி கொண்டு வரும். அதுதான் இங்க சொல்றாங்க. கல்வாய் அகிலும் கதிர்மா மணி, அது கல்லு மண்ணெல்லாம் அடிச்சிட்டு வரும். அது மட்டும் இல்லாம அகில், வாசனை தருகின்ற மரக்கட்டைகள் அதையும் அடிச்சுட்டு வருது. கதிர்மா மணியும் ஒளி வீசுகின்ற சிறந்த மணிகளை எல்லாம் அடித்து கொண்டு வருகின்றது. கலந்து உந்தி, இது எல்லாத்தையும் கலந்து என்ன பண்ணுதான், உந்தி கொண்டு தள்ளி கொண்டே வருகின்றது நிவா நதி. அதோடைய கரை மேல் உங்களுக்கு தெரியும், அந்த நிவா நதி கரையில தான் அந்த திருத்தலம் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கல்லையும், அதுக்கு வந்து வேறுபாடு கிடையாது, கல்லையும் எடுத்துட்டு வருது, மரக்கட்டைகளையும் எடுத்துட்டு வருது, ஒளி வீசுகின்ற மணிகளையும் எடுத்துக்கொண்டு தள்ளி கொண்டு உந்தி கொண்டு நிவா நதி வருகின்றது. அதோட கரை மேல சுவாமி இருக்கிறாரு. நெல்வாயில் அறத்துறை நீடுரையும், எப்போதும் நிலை பெற்று அங்கே வீற்றிருக்கின்ற சிவபெருமான். இவர் எப்படிப்பட்டவர், நிலா வெண்மதி சூடிய நின்மலனே, அழகிய வெண்பிறையை சூடி இருக்கின்ற நின்மலனே, மலங்களால் பற்றப்படாதவன், மலங்களை நீக்குபவன். அப்படிப்பட்ட நின்மலனே நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார். இது உயிர்களுடைய, அதாவது அந்த உயிர்கள் பிறந்தது முதல் இறப்பு வரை என்னென்ன செய்யும் சொல்றார். நல்வாயில் செய்தார், குழந்தை பிறந்து என்ன ஆகுது, சாப்பிட ஆரம்பிக்குது, குழந்தை பருவத்துல ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் நடக்கின்ற பருவம் வருது. உடுத்தார், உலக இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கின்றது. நரைத்தார், முதுமை எய்கின்றது. இறந்தார், இறந்து போறாங்க. எல்லா உயிர்களுக்கும் இதுதானே பொது. இதுல என்ன இருக்கு, எல்லாம் பிறந்து வாழ்ந்து, விலங்கினங்கள் கூட என்ன பண்ணுது, பிறந்து வாழ்ந்து இதெல்லாம் செஞ்சு இறந்து போகின்றது. அப்படி வாழலாமா நம்ம? இதை உண்மை ஃபர்ஸ்ட் உணரணும். இது நிறைய பேர் தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் நம்ம வாழறோம், எந்த ஒரு பயனும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், தெரியாமே இதுதான் ப்ராசஸ் நினைச்சிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா. என்றார் நானிலத்தில், இப்படிதான் நானிலம், உலகத்துல எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க. சொல்லாய் கழிகின்றது, ஒரு எப்படி வீணாக சொல்லாய் கழிகின்றதுன்னா என்ன அர்த்தம்னா, வீணாகவே என்ன ஆகுது, இதோட இப்படிதான் வாழணும்ன்றதே தெரியாம இதை ஏதோ ஒரு காரணத்தால பிறந்திருக்கின்றோம், அது என்னன்றதை கண்டுபிடிச்சு நம்ம அதை இந்த சூழலிருந்து தப்பிக்க வேண்டும், இந்த துன்பம் தருகின்ற வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்காமே என்ன பண்றாங்கன்னா, இதையே வாழ்ந்து கொண்டு இதற்காக பிறந்தோம், என்ன செய்யணும்னு தெரியாமே விலங்குகள் போல என்ன பண்றாங்க, பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முதுமை எய்தி இறக்கின்றார்கள். இப்படி இல்லாம கழிகின்றது அறிந்து அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே. இதை அறிந்து என்ன பண்றேன், இதுல இருந்து நீங்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், அதனால எனக்கு உய்வதற்கு ஒரு சூழல் சொல்லே. ஒரு சூழல்னா ஒரு உபாயம் சொல்லு. எல்லோரும் இப்படி வருத்தப்படுகின்றார்கள், இதை அறிந்து கொண்டேன், இது வருத்தம் தருகின்றது, இது எல்லோருக்கும் உரியதுன்னு அறிந்து கொண்டேன். ஆனா இதுல இருந்து நான் தப்பிக்கணும், இந்த துன்பத்திலேருந்து நான் தப்பிக்கணும், எனக்கு ஒரு உபாயம் சொல்லு அப்படின்னு சுவாமி கிட்ட கேட்கிறாரு. இதுல இருந்து தப்பித்து நான் பேரின்பத்தை அடைய வேண்டும், உன்னுடைய திருவடி மீது எப்போதும் வணங்கி கொண்டு உன்னுடனே இருக்க வேண்டும், அதற்குரிய உபாயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடலையும் இதுதான், உய்ய போவதோ சூழல் சொல்லே, நான் உய்யும்படி எனக்கு ஒரு உபாயத்தை சொல்லு, இந்த சக்கரம், இந்த பிறப்பு இறப்பு சூழலில் இருந்து விடுபடுகின்ற உபாயத்தை சொல்லி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி பதிகம் பாடி அருள்வது போல அமைந்திருக்கின்றது. இவ்வாறு பாடி அதாவது இவ்வாறு பாடி மன்னார்வ திருத்தொண்டர் நிலை பெற்ற அன்பர்களுடன் உடன் மகிழ்ந்து திருத்தலத்தில் சில நாள் தங்கி இருக்கின்றார். அடுத்தது எந்த திருத்தலம் செல்கின்றார்னு பார்த்தோம்னா, பரமர் திரு அறத்துறையை பணிந்து போய் பல பதிகள்
விரவி மழவிடை உயர்த்தார் விரை மலர்த்தால் தொழுது ஏத்தி உறவு நீர் தடம் புண்ணி அடைந்து அன்பருடன் ஆடி அரவு அணிந்தார் அமர்ந்த திரு ஆவடு தன் துறையை அணைந்தார். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரமர் திரு அறத்துறையை பணிந்து, பரமன்னா முதல்வன், முதல்வனாகிய பரம்பொருளாகிய இறைவன் அவர் வீற்றிருக்கின்ற, அதாவது பரம்பரனா முதல்வன், இறைவன் தான் முதல்வன். அப்படி முதல்வனாகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திரு அறத்துறையை பணிந்து, இவ்வாறு எனக்கு உய்யக்கூடிய ஒரு சூழலை அருள் செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு பணிந்து போய் பல பதிகள் பல சிவஸ்தலங்கள் தோறும் சென்று விரவி இறைவனை பரவி வணங்கி மழை விடை உயர்த்தார். சுவாமி என்னன்னா, மழை விடைனா இளமையான விடையினை தனது கொடியிலே உடையவர், உயர்ந்த கொடியில சுவாமி என்ன பண்றாரு, ரிஷபத்தை உடையவர் இல்லையா? அப்படிப்பட்ட இறைவனுடைய விரை மலர்த்தால் வாசனை பொருந்திய மலர் போன்ற திருவடிகளை தொழுது வணங்கி ஏதி பலவாறு அந்த திருவடிகளை புகழ்ந்து உறவு நீர் தடம் பொன்னி அடைந்து காவிரியை அடைகின்றார். அது எப்படிப்பட்ட காவிரினா, உறவு நீர் தடம் பொன்னி, மிக அகன்ற காவிரி. அப்ப ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கு. பார்த்தோம் இல்லையா? நம்ம திருத்துருத்தி எல்லாம் பார்க்கும் பொழுது மரங்கள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு வரும், கிளைகளை எல்லாம் முறித்து கொண்டு வருகின்றது, ரெண்டு கரைகளையும் மோதி அரித்து கொண்டு வரும் எல்லாம் பாடியிருக்காங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். இவ்வாறு அது மாதிரி மிக்க வேகத்தோடு அகன்ற காவிரியாக விளங்குகின்ற தன்மையை சொல்றாரு அவரு. இப்ப பரந்த பெரிய அர்த்தம் உறவுனா. இப்போ உறவு நீர் பரந்த பெரிய தடம், இந்த நீர் அந்த ஆறாகிய அந்த பொன்னி நதி காவிரி நதியை அடைந்து, காவிரியை அடைந்து அன்பருடன் ஆடி அடியார் பெருமக்களுடன் நீராடுகின்றார். நீராடி அரவு அணிந்தார் அமர்ந்த, பாம்பையே தன்னுடைய அணிகலனாக ஆபரணமாக சுவாமி அணிஞ்சிருக்கார் இல்லையா? அப்படி அமர்ந்து விரும்பி வீற்றிருக்கின்ற திருஆவுடு தன் துறை அணைந்தார். இங்க ஏன் அரவு அணிந்தார் சொல்லி குறிக்கிறாங்கன்னா, அது இந்த மெடிடேஷன் பண்ணுவோம் இல்லையா? அதாவது அந்த யோகம் பயில்கின்ற பொழுது, இந்த நமக்கு இந்த சித்தி கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்மளுடைய குண்டலினி சக்தி, அதுதான் நமக்கு சக்தி கொடுக்கும். அது பாம்பை குறிக்கும். அதனாலதான் இங்க ஒப்புமையா சொல்லியிருக்காங்க அரவு அணிந்தார் அமர்ந்த. ஏன்னா ஏன் அந்த திருவாவடுதுறை அவ்வளவு சிறப்புக்குரியதுன்னா, திருமூல தேவ நாயனார் பெருமான் அங்கே 3000 வருடங்கள் எழுந்தருளி இருந்து சைவ ஆகமங்களை தமிழிலே உயிர்கள் உயிர்ந்து அதை உணர்ந்து உயிர்ந்து அருள் பெற வேண்டும்ன்றதுக்காக பாடி அருளினார். அதனால அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த திருவாவடுதுறை அங்க சுவாமி அரவு அணிந்தாராக மாசிலா மணீஸ்வரராக சுவாமி விளங்குகின்றார். அத்தகைய மாசிலாத மணியை அரவு அணிந்த பெருமான் விரும்பி அமர்ந்தனா விரும்பி வீற்றி இருக்கின்ற திருஆவடுதன்துறை அணைந்தார். திருஆவடுதன்துறை அப்படின்ற திருத்தலத்தை அணைந்தார். அதற்கப்புறம் அவர் அடுத்தது திருத்துருத்திக்கு செல்வார். தன்னுடைய திருமேனியில் அப்போது பொருந்தி இருந்த அந்த நோயை நீக்கிக் கொள்வார். அதற்கப்புறம் அவர் திருவாரூரை நோக்கி மேற்கொண்டு செல்வார். இறைவன் திருவருளால எங்கே மற்ற அதாவது இடக்கண் பெற்று விட்டார். காஞ்சி ஏகாம்பரநாத சுவாமியின் திருவருளால வழக்கண்ணை எங்கே பெற்றார், அங்கே திருவாரூரில் நிகழ்ந்தது என்ன அப்படின்றதெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய பெருங்கருணையினாலும் முற்றிடம் கொண்ட பெருமானின் பெருங்கருணையினாலும் வரும் வாரங்களில் சிந்திப்போம் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற இப்புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். கோமலையா, உங்களோட மேலான கருத்துக்கள் சொல்லுங்க ஐயா. ஓம் நம சிவாய. மற்றவர்கள்லாம் ஏதாவது கருத்து சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன். மற்றவர்கள் ஏதாவது சொல்றதை நான் பேசுறேன். அவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்கணும்ல. அடியார் பெருமக்கள் உங்க மேலான கருத்துக்களை சொல்லி அருளுங்கம்மா. ஓம் நம சிவாய. சிவாய நம. திருவடி வணக்கம்மா. சங்கரி அம்மா திருவடி வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க பேச்சை கேட்டு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. உங்க முகத்தை பார்த்து உங்க பேச்சை கேட்கறது ரொம்ப ரொம்ப மகிழ்வாகவும் சிறப்பாகவும் இருக்குது. அது நீங்க சொன்னது எல்லா வாரத்துக்குமே அருமை தான். இந்த வாரம் ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க.
இதை வந்து நானும் புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றதுக்கு கருத்தையும் பார்த்துன்னு இருந்தேன். அடியன் வந்து தினமுமா அந்திய நண்பகலும் பாடல் வந்து தினமும் பாராயணம் பண்ணிட்டு தான் வரேன். ஆனா அது கருத்து இருக்காது. அந்திய நண்பகலும் பாடலை படிப்பது தவிர எனக்கு நீங்க கருத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அது ஓரளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு விளங்குது, நல்லா புரிஞ்சுது. நீங்க சொல்ற பாடல் கருத்தும் நல்லா புரிஞ்சுது. எல்லாம் திருத்தலம்லாம் ஒவ்வொரு ஊரும் நாங்க அங்கங்க போய் சாமியை நினைச்சு கும்பிட்ட மாதிரியே இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப அருமை அருமை அம்மா. உங்களாட்டும் இவ்வளவு பொறுமையா எல்லாம் சொல்றதுக்கு தெரிய மாட்டேங்குது அடியனுக்கெல்லாம். அப்படியே கடகடன்னு போயிடுறோம். இல்லைன்னா கருத்து சொல்ல தெரியல. பாடல படிச்சுனே வரும்போதுல அதுக்கு என்ன கருத்துன்னு எல்லாத்தையும் சொல்ல முடியல. எனக்கு சொல்றது எழுதி வைக்கவும் முடியல. எல்லா கருத்தையும் எழுதி வைக்கிறதுக்கு முடியல. ஒண்ணு ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன். பெருமாள் திருவள்ளுவர் தான் நன்றி, ரொம்ப நன்றிம்மா. திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப 15 நாளைக்கு அப்புறம் உங்க பேச்சுக்கள் ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. திருவடி வணக்கம். அதாவது சித்திரமூர்த்தி நாயனார் வந்து இடது கண்ணு வந்து அந்த பதிகம் தினம் படிக்கிறேன் நான். அதாவது கட்சி ஏகம்பம் திருவாரூர் பதிகம் ரெண்டுமே தினமே தான் பாராயணம் பண்ணிட்டு தான் வரேன். அதனால நீங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுது. ஆலம்தான் உகந்து அமுது செய்தானே அந்த பாடையும் 10 பாடலுமே படிச்சுன்னு வரேன். ஏதோ பெருமாள் திருவள்ளுவர் ஓரளவுக்கு கூட்டிட்டு வேற நம்ம போறது வழி நேர் வழியா தான் இருக்குது. நீங்க சொல்றதை வச்சு நான் தெரிஞ்சுக்கினேன். பெருமாள் திருவள்ளால எல்லாம் நல்லதா நடக்கணும், நடச்சிருவேன். சிவாய நம்ம எங்கள் திருவடியை வணங்கிறோமோ. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம எல்லா ஊருக்கும் போய் வந்த மாதிரி ஒரு திருப்தியா இருக்கு. சிவாய நம்ம. மிக்க நன்றிம்மா. திருவடி வணக்கம். சிறப்பான பின்னூட்டம்மா. மிக்க நன்றி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சிமா. ரொம்ப நாள் கழிச்சு வகுப்புக்கு வர்றது. நன்றிம்மா. மற்ற அடியார்கள் ஏதாவது கருத்து சொல்லுங்க. நன்றிம்மா. நன்றிம்மா. சிவாய நம்மம்மா. இப்பதான் நான் ஒரு மாசம் முன்னாடிதான் அந்த திருவாமத்தூர் போயிட்டு வந்தேன். நீங்க சொன்ன மாதிரி அது பல வயல்களுக்கு நடுவுல நிறைய மாடுகள்லாம் அங்க பக்கத்துல இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துல இதை விட இன்னும் நிறைய இருந்திருக்குமே. இப்பயே இவ்வளவுதான் இவ்வளவு அழகா இருக்கு அந்த இடம்லாம் அப்படின்னும் போது அந்த காலத்துல இன்னும் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அந்த கோயில்ல பார்த்துட்டு வரும்போது ரொம்ப அருமையா இருந்தது அந்த கோவில். ரொம்ப நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த ஞாபகம் தான் வந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. இன்றைக்கு எல்லா பாட்டும் ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருந்தீங்க. டெய்லி படிக்கிறோம், நாங்களும் தான் டெய்லி காலையில சாயங்காலம்னு படிக்கிறோம். ஆனா அதை பாடுறத அது அர்த்தத்தோட அது நீங்க சொல்லும் போது இன்னும் நல்லா எங்களுக்கு புரியுது. எல்லா பாடலையும் உங்களை கேட்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அப்பப்ப நீங்க எடுத்து கொடுக்கறதுங்கிறது இன்னும் ரொம்ப அருமையா இருக்குங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. சிவாய நம்ம. மிக்க நன்றிம்மா. நன்றிம்மா. ஓம் நம சிவா. திருச்சிற்றம்பலம். வேற அடியார்கள் அந்த கண்ணு வந்ததும் கண் பார்வை கிடைச்சதும் பெருமானுடைய முளைச்சுவடும் வலைத்தளமும் அணிந்த அந்த உருவத்தை காமிக்கிறது. அவர் எவ்வளவு நிகழ்ந்திருப்பாரு என்ன இது அந்த நீங்க சொல்லும் போது அந்த காட்சி அப்படியே கண்ணுல தோணுதுமா. நாங்க ஏகம்ப கட்சி ஏகம்பம் போயிருந்தப்ப ஆனா அந்த அளவுக்கு உணரல. அப்ப நாங்க போனோம், சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது அந்த காட்சி மனசுல அப்படியே நிக்குது. நீங்க போன வாரமா முதல் வகுப்பு எடுக்கும்போது அதே சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு வகுப்பு எடுக்கும்போது அவருக்கு கண் பார்வை கிடைச்சதும் அந்த காட்சியை கொடுக்கிறாருன்னு. ஆனா அனைவருக்கும் கொடுக்கறது இல்ல, சில அடியார்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காருன்றப்ப அது ரொம்ப நல்லா இருந்ததுமா. அந்த முளை மாதம் வலைத்தழமும் கூட இருந்தது. அப்புறம் அந்தியும் நண்பகலும் என எடுத்தார் வந்த அந்தி நண்பகல் நண்பகல் அப்புறம் அந்தின்றது சாயரட்சம் சொல்லுவாங்க. அந்தி பகல்னா பகல். அப்ப விடியகால் அப்போ எப்போதும் மூன்று நேரம் அப்ப எப்பொழுதுமே இறைவனை நினைத்து கொண்டு இருக்கணும் அப்படின்ற இதுல அந்த அந்தியும் நண்பகலும் அந்த பாடல் ரொம்ப நல்லா இருந்ததுமா. நீங்க சொன்னது ஆமாத்தூர் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது திருவாரூர் பத்தி நீங்க முதல்ல நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்ப திருவாவடுதுறை அடுத்தது திருவாவூர் ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. எல்லாமே அறத்துறை அறத்துறையை பத்தி சொன்னீங்க. முத்துச்சிவை முத்துப்பல்லக்கு வழங்கியது அந்த இதை சொன்னீங்க. அந்த இடத்துல அங்க தொண்டரோடு இருந்து தங்கி அருள் இறைவனை தொழுதார் என்று சில இடத்துல மட்டும் தங்கி தொழுது போயிருக்க, மற்ற இடத்துல தங்கிட்டு உடனே கிளம்பிடுறாங்க. ஆனா சில தலங்களை மட்டும் தங்கி தொழுது இருக்காங்கன்னு சொல்றது சில இது சொல்லியிருக்கீங்கம்மா. நிறைய ஊர்கள் சொல்லியிருக்கீங்க. அதுல இந்த திருவாமாத்தூரும் சொல்லியிருக்கீங்க. திரு அறத்துறை. நன்றிங்கம்மா. இதுக்கு மேல எனக்கு சொல்ல. ஆனா இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அருமைங்கம்மா. அவரு கண்ணு கிடைச்சதும் மறுபடியும் இன்னொரு கண்ணு கிடைக்குமான்னு நாங்க அங்க இருந்ததும் ஆனா இது வரைக்கும் தான் நமக்கு இறைவன் அருள் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தளத்துக்கு சொல்றதும் ரொம்ப நீங்க நிதானமா அழகா சொன்னது ரொம்ப
மனசுக்கு திருப்தியா இருக்குமா நீ வகுப்பு அட்டன் பண்ணது. நன்றிங்கம்மா, நன்றி. ஐயா நீங்க பேசுங்க ஐயா. நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லுவீங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. சாருமதி ஏதாவது சொல்லுதா? சாருமதி சொல்றாங்களா? இல்லையா? நீங்க சொல்லுங்க ஐயா. இல்லையா போல இருக்கு. சொல்லுங்க ஐயா. கரண்ட் போயிட்டு சிவா. மிக மிக மகிழ்ச்சி. நானே நினைச்சிட்டு இருந்தேன் வினவ வேண்டும் என்று, ஏன் இந்த வகுப்பு நின்று போயிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து செய்தி கூட எனக்கு தெரியாது, யாரும் சொல்லலை, நடத்துகிறவங்களும் சொல்லலை, பேசுகிறவங்களும் சொல்லலை. நான் ஏதோ யதார்த்தமாக காலையில் வேற அந்த அப்பர் அருள்நெறி மன்ற நிகழ்வுக்கு போஸ்ட் போடும்போது இதை பார்த்தேன். உடனே நானே என்ன பண்ணேன், அந்த நேரம் இல்லை, ஒரு 15-20 குழுவுக்கு வந்து போட்டு விட்டேன். ஏன்னா என்னோட நோக்கம் என்னன்னா, ஒரு உயரியாவது ஒரு நூலளவாவது இறைவனை நோக்கி நம்ம ஏற்ற அளவு அந்த புண்ணியம் நமக்கு கிடைச்சதுன்னா அது பெருசுன்னு. இப்போ எப்பொழுதும் இங்கே ஒரு 60 பேர் இருப்பாங்க, 45 பேர் வருவாங்க, மாறி மாறி வருவார்கள். புதிதாக இங்கே வந்து இணையணும், ஒரு 4 பேர் வந்து இணையணும், அதனால அவர்களுக்கு இந்த புண்ணியம் கிடைக்கணுங்கிற அந்த நோக்கம் தான், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒன்றும் என்னால் ஆக போறதில்லை. இது நல்ல ஒரு அருமையான பகுதி. இது குறுக்கிறது மன்னிக்கணும். 1 மாசமா விடுமுறை விட்டுட்டாங்க ஐயா. பிரேமா அம்மா ஈஸ்வரன் குடும்பத்து அடியா இருக்கிறதுலாம் அவங்க யாத்திரை போறாங்க, வீட்டுக்கு விருந்தாடி வராங்க, பசங்க இருக்கிறாங்கன்னுட்டு போன மாசம் 25ஆம் தேதி அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அடுத்த மாசம் 20. சரிம்மா, சரி, அது வேண்டாம், அது வேண்டாம். இப்போ வந்து இந்த 190 அது வருது இல்லையா, தேனிலவு பொழில் கட்சி தெரு காம கோட்டத்தில் ஊனில் வளர் உயிர்க்கெல்லாம் ஒழியாத கருணையினால் ஆனந்திரு அறம்புறக்கும் அம்மை திருக்கோயிலின் முன் வானில் வளர் திருவாயில் வணங்கினார் வந்தோண்டார். இந்த சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்னா, திருஞான சம்பந்த பெருமான் காஞ்சி வந்தப்போ ஒரு முறை அங்கே வந்து வழங்கியிருக்கார். அங்கே காமகோட்டத்தில் வந்து இறங்கினார்னு அங்கே நமக்கு குறிப்பு இருக்கு. நாவுக்கரசு பெருமான் அங்கேயே தங்கியிருந்து பல தலங்களையும் பாடியிருக்கார். காஞ்சியில் உள்ள தலங்கள் அருகாமையில் அவங்க போயிட்டு கூட வருவார். இந்த ஆமத்தூர், இந்த மாணிக்குழிலாம் சென்று கூட வந்து பார்த்துட்டு வருவார். அப்படிலாம் வந்து வணங்கி இருக்காரு. நாவுக்கரசர் பெருமான் காஞ்சி காமகோட்டத்தில் வணங்கினதா குறிப்பு இல்லை. இது ஒரு ஆய்வு குறிப்பு. நான் இது ஒரு ஆய்வாக செய்து ஒரு கட்டுரை கூட அதை வந்து இப்போ கூட ஏதோ பேசி போட்டதான் ஞாபகம் எனக்கு. இங்கே சுந்தரமூர்த்தி சாமிகள் பொதுவாக வந்து வேறு எந்த ஒரு திருத்தலத்திலையும் இவர்கள் அம்மை கோயிலில் போய் வணங்கினதா எந்த குறிப்பும் இல்லை. குறிப்பாக நம்ம வந்து பார்க்க வேண்டும் என்றால், திரு ஆரூரில் பரவையார் வந்து பிறந்தாரு, அங்கே போய் ஆலயத்தில் வணங்குறாரு. அவர் வந்து அங்கே அம்பிகை கோயிலோ அல்ல கமலாம்பிகை கோயிலையோ போய் வணங்கினதா குறிப்பு இல்லை. அதே போல ஒற்றியூரில் சங்கிலியார் வந்து அவதரிக்கிறாரு. அவர் போய் அங்கே ஒற்றியூர் இறைவனுக்கு திருத்தொண்டு செய்கிறாரு, வழிபாடுகள்லாம் செய்கிறாரு. அதிகாலை வழிபாடுலேருந்து செய்கிறாருங்கிறது தான் நமக்கு குறிப்பு இருக்கு. அவரும் அங்கே போய் அம்பிகை கோயிலை வந்து வழிபட்டதா இல்லை. நம்ம இந்த ஞானாசிரியர்கள்லாம் யாருமே வேற எந்த திருத்தலத்திலையும் அம்பிகை கோயிலில் வழிபட்டதா ஒரு குறிப்பு இல்லை. இந்த சிறப்பு இந்த காஞ்சிபுரத்தோட காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மையோட அந்த சிறப்புக்காக வந்து இதை வந்து நான் சொல்கிறேன். ஆனால் இவர்கள் வந்து ஞானசம்பந்த பெருமானே வழங்கியிருக்காருன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது. அதே போல் இவர் என்ன பண்ணுறாரு, இதில் 190வது பாடலில் இங்கிருந்து இதுக்கு திருக்காலத்தியை நோக்கி போகும்பொழுது, திருவொற்றியூர் போகிறதுக்கு முன்னாடி காஞ்சியில் வணங்கி போகும் பொழுது 190வது பாடலில் சுந்தரமூர்த்தி சாமிகள் இவர் இந்த வரலாற்றில் ஏஆர் வரலாற்றில் சீரார் காஞ்சி மண்ணு திரு காமகோட்டம் சென்று இறங்கி நீரார் சடையார் அமர்ந்தருளும் திரு மேற்றவி மேவின்னு சொல்லி இங்கே காமகோட்டத்தில் போய் இறைவன் அம்பாள்கிட்ட வணங்கிட்டு தான் விடைபெற்று தான் அங்கே போகிறார். அதுக்கு மேலே உள்ள அந்த பயணம். இந்த இடத்துல வந்து அந்த கண் தெரியாமல் வர்றாரு. முதல்ல 2 கண்ணும் தெரிகிறப்போ அங்கே வந்து வழிபட்டு போயிருக்காரு. இப்போ 2 கண்ணுமே தெரியாமல் வரும்பொழுது ஏகம்பத்திற்கு போகும் முன்பாக நன்றாக வந்து நிறைய சிந்திக்க நமக்கு அந்த இது வந்து ஊற்றழும் என்ன காரணம் அப்படின்ட்டு. ஊனில் வளர் உயிர்க்கெல்லாம் ஒழியாத கருணையினால் ஆனதிரு அறம்புறக்கும் அம்மை திருக்கோயிலின் முன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சுற்றுறாரு. ஏன்னா பெருமான் தான் அம்பிகை வடிவில் இருந்து அங்கே அந்த 32 அறங்களையும் புரிந்து உலகத்தில் வந்து இந்த உடலை கொடுத்து உடலில் நம்ம வந்து தங்க வச்சு எல்லோரும் 100 ஆண்டுகள் வாழும் வண்ணம், அப்புறம் வினைகளுக்கு தக்கவாறு வாழும் வண்ணம் அறத்தை பிறந்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட அம்மை இருக்கக்கூடிய அந்த காமகூட்டம் வந்து இறங்கி அப்படின்னு சொல்லி இது எப்படி வந்து தொழுதாருன்னு பார்ப்போம். நாம் வந்து இப்போ இப்படியே வந்து கும்பிட்டுட்டு சாலையோட போல எல்லாரும் என்னன்னா பைக்லேயோ சைக்கிளில் போகிறோம், என்ன பண்ணுறான், ஒரு சல்யூட் அடிக்கிறான், இல்லைன்னா அந்த பக்கம் நின்றுட்டு ஒரு கும்பிடு போட்டு போகிறான். அப்படிலாம் இல்லை.
ஆலயத்துக்கு போய் முதல்ல கோபுரத்தை கண்டு இறங்கினாரு. இப்ப தொழுது விழுந்து எழுந்து அருளால் துதித்து போய் தொழுது விழுந்து விழுந்து அப்படின்னா என்ன பண்ணியிருக்காரு? அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கவனிக்கணும் நம்ம. அப்புறம் எழுந்து அருளால் துதித்து போயினா கண் தெரிய போகிறது இவருக்கு என்று சொல்லி அந்த காஞ்சி காமாட்சி அம்மனோட அருள் உந்த அம்பிகை வந்து துதித்து போயின்னு நம்ம அப்படி பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா நம்ம இதாக இருக்கும். தொல்லுலகம் முழுதும் அழித்து காக்கும் முதல்வன் ஏகம்பம் போய் அங்கே வந்து சேர்றாரு, அடியார்களோடு சேர்றாருன்னு சொல்லி அப்படி வந்து பாடுறாரு. இது வந்து நம்ம குறித்து சொல்லணும். இது போல பகுதிகள் வரும்பொழுது இது தொடர்புடைய வரலாறுகள் எல்லாம் சொல்லணும். அதோடு இல்லாமல் அம்பாள் வேறல்ல சாமி வேறல்லன்னு நிறைய இடங்களில் வராது. முன்னாடியே சொல்லியிருக்கேன். சிவபுரத்தில் அம்பிகை வேறல்ல சிவம் நம்ம வணங்கக்கூடிய அம்பிகை உருவத்தில் அந்த ஆலயங்களில் எழுந்தருள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அம்பிகை வேறல்ல. நாம் அங்கே சிவலிங்கத்தில் வந்து வணங்கக்கூடிய அதில் உறைந்திருக்கக்கூடிய பெருமான் வேறல்ல. இல்லை வந்து திருமேனிகளாக எடுத்திருக்காருல அவர் வேற இல்லைங்கிறதுக்கு இந்த பாடலை வந்து நம்ம அடியார் பெருமக்கள் பிறருக்கு எடுத்து கூட அந்த தெளிவுபடுத்துவதற்கு நம்ம வந்து ஏன்னா வேறு உயிர் இல்லை. சிவத்திலிருந்து அம்பிகையோ முருகனோ பிள்ளையாரோ பைரவரோ வீரபத்திரரோ வேறு உயிர்கள் இல்லை. சிவசக்தி தான் வந்து அதுக்குதான் தாமலாறு போலவே தக்கனார் வேள்வியை ஊமனார் தங்கனா ஆக்கினான்னு திரு உஷாத்தானத்தில் 3:33 பதிக நம்பரு. அதுல வந்து சொல்லுவார் தாமலார் போலவே. அங்க வந்து இவர் அனுப்புனது வீரபத்திரரை பிரிச்சு அனுப்புறாரு. ஆனா அங்க போய் என்னன்னா வீரபத்திரர் வர்றாரு, அம்பாள் காளி உருவமா போய் தக்கனார் வேள்வியை அழிக்குது. அப்ப வந்து அங்க என்ன சொல்றாரு? தாமலார் போலவே, தாம் இல்லாம வேறு ஒரு வீரபத்திரன் வந்து அங்க அழிச்சது போலவே தாமலார் போலவே தக்கனார் வேள்வியை ஊமனார் தங்கனா ஆக்கினான்னு சொல்லி ஞானசம்பந்தர் பாடியிருப்பாரு. இது போல அம்பிகையிலிருந்து இவங்க வேற இல்லைங்கிறதுக்கு இங்க சிவபுரத்துல கலைமலி அகலல்கள் அறிவைதன் உருவினன். இது இதற்காக சொல்றேன்னா இந்த பிரச்சனைக்காக தான். ஏன் வந்து போய் இவர்கள் வணங்கினார்னா பெருமான் தான் அங்க வந்து பெண் வேடம் தரிச்சிருக்காருங்கிற அந்த ஒரு உயர்நிலை ஞானம் அவர் எய்த பெற்றவர்கள்ங்கிறதால இந்த ஆச்சாரியார் வந்து அங்க சாமியே வந்து தாய் வடிவில் வணங்குறாருங்கிறத நம்ம உணரணுங்கிறதுக்காக தான் அதை சொல்றேன். சிவபுரம் பாடல் கலைமலி அகல் அல்குல் அறிவைதன் உருவினன் முளைமலி தருதிரு உருவமது உடையவன் சிலைமலி மதிலணி சிவபுரம் நகர்தோழ இலை நலிவினை இருமையும் இடர்கடுமைன்றது பாடல். அன்பர்களுக்கு தயவு செய்து நீங்கள் வந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் திருமலை கற்போம் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. கலைமலி அகல்னா கலைன்னா ஆடை வந்து இடுப்புல அகலல்குள்ள இடைப்பகுதி இருக்கு பாருங்க. இந்த இடை வந்து சுருங்கி விரியக்கூடிய பகுதிக்கு தான் பேர் அந்த ஒட்டுமொத்த பகுதிக்கும். அதுக்கு நான் வந்து கூட விளக்கம் சாமியே வந்து அல்குலோர் கோவணம்னு திருவோத்தூர்ல 3வது பாட்டில் இருக்கு பாருங்க. சாமியே வந்து அணிந்திருக்கு. அந்த சொல்லால வந்து சொல்லப்படுது ஞானசமுதரால. இந்த சந்தேகம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி கலைமலி அகல்கள் அறிவைன்னா பெண்ணு ஓர் உருவினன். அப்படி ஓர்னா ஒப்பற்றன்னு எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும். உருங்கிறதுக்கும் ஓருங்கிறதுக்கும் ஒப்பற்ற உருவினன். முளைமலி தருதிரு உருவமது உடையவன். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் தீராதுன்னு சொல்லி பரஞானம் அபரஞானம் என்று சொல்லி 2 தனபாரங்களை தாங்கி இந்த உலக உயிர்களை எல்லாம் ஊட்டி வளர்க்கக்கூடிய அந்த தாய் வடிவிலே இருக்கக்கூடிய பெருமான் முளைமலி தருதிரு உருவமது உடையவன் சொல்லியிருக்காரு. அப்புறம் திரு விளமல் திருப்பதியத்துல 2 பாட்டுல சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு பாட்டுல உமை உரு வடிவினர்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லா ஆச்சாரியாரும் சொல்ல மாட்டாங்க. சில இடங்கள்ல தான் இருக்கும். இது எங்கேயுமே யாரும் எடுத்தும் சொல்ல மாட்டாங்க. அதையும் நீங்க வந்து பாத்துங்க. அப்ப வந்து என்ன பண்றாரு வந்து அம்பிகையை வந்து பெருமாள் இருந்து வேறு அல்ல என்று சொல்லி, ஏன்னா மற்ற ஆலயங்கள்ல எல்லாம் மற்ற ஊர்கள்ல அம்பிகை ஆலயமே இருந்திருக்காதோ என்று நம்ம நினைக்க வந்து தோன்றுகிறது. ஏன்னா காமகோட்டத்துல வந்து ஆலயத்துல எல்லாம் அம்பிகை கிடையாது. அந்த லிங்க திருமணிக்கு பின்னால சுவாமி அம்பாலும் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலமே இருக்கும்போது வேறு எந்த இடத்துலையுமே வந்து அங்கே இது இருக்காது. அம்பிகைக்கு ஆலயம் கிடையாது. காஞ்சியில் 108 சிவாலயம்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு பாடல் பெற்றதே நிறைய இருக்கு இல்லையா? அப்போ விண்ணாழ்வார் அடுத்த பாட்டை ஒரே ஒரு கனெக்ஷன் சொல்கிறேன். நம்ம எப்படிலாம் பார்க்கணும் இந்த திருமுறைகளை வந்து அணுகி இந்த சேக்கிழார் பெருமான் என்னென்ன வந்து வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக விண்ணாழ்வார் அமுதுண்ண மிக்க பெரும் விடம் உண்ட கண்ணாளா என்று இங்கே சொல்றாரு. இப்படி வந்து விழிச்சாருன்னு சொல்றாருல அந்த பாடலை எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஆழம்தான் உகந்து அமுது செய்தானேன்னு வந்து இதையும் நீங்க அப்படியே தொடர்புபடுத்தி பாருங்க. எப்படி வந்து கேட்டாரு? அந்த தேவர்கள்லாம் சரண அடைந்த விட அவர்களுக்கு வந்து
சரணடைந்தவரை காத்த கண் போன்றவனே என்று சொல்லி சொன்னார்னு சொல்லி சேக்கிழார் எங்கேருந்து கொண்டு வர்றாருன்னா, அந்த கண் பெற்றவன ஆலந்தான் உகந்த அமுது செய்தானேன்னு எடுக்கிறாரு பாருங்க. அப்படி வந்து நம்ம தொடர்பு படுத்தி அது வந்து பார்க்கணும். இந்த ஊன்றுகோலை வந்து சொல்லி பற்றுக்கோடுன்னு சொன்னீங்க. நீங்க வந்து அதிக பொருள் தயவு செய்து திருமுறைகளுக்கு பொருள் உரைப்பவர்கள் திருமுறையில என்ன இருக்கோ அதை சொன்னா போதும். அங்க பற்றுக்கோடுலாம் சொல்லல. கண்ணு தெரியாம இருக்கும் பொழுது நீங்க கண்ணு தெரியாத இந்த நிலையில ஊன்றுகோல் கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு பற்றுக்கோடு கொடுங்க இருப்பீங்களா? ஊன்றுகோலம் என்ற ஆவது அருளாய் ஒற்றியூர் எம் ஊர் உறைவானே என்று சொல்றாரு அங்க. இங்க என்ன சொல்றாரு? வெண்கோயில் இங்கே இருந்தாயோ என்ன ஊன்றுவதோர் கோளரிலே உலாம் போகிறேன்றானேன்னு சொல்லி அங்க கேட்கிறாரு. ஒற்றியூர்ல எனக்கு ஊன்றுகோல் கேளுங்கிறாரு. ஏன்னா இது நடக்கிறதுக்கு ஒரு இது வேணும்ல, துணை வேணும்ல தடவிக்கிட்டு. அப்ப வந்து என்ன பண்றாரு, அங்க கேட்கிறாரு ஊன்றுகோலாவது ஒன்றருளாய் ஒற்றியூர் உரை எம்பெருமானேங்கிறாரு. இங்க ஊன்றுவதோர் கோளரிலே உளம் போகிறேன்றானே என்று சொல்லி அது இது நம்ம பார்த்து ஊன்றுகோல் தான் கொடுக்குறாரு. அவர் ஊன்றுகோல் தான் கேட்கிறாரு. கண்ணை தான் எடுத்துவிட்ட, நான் நடந்து போறதுக்கு கொஞ்சம் எளிதாக இருப்பதற்கு ஒரு ஊன்றுகோல் கொடுங்கன்னு தான் அப்படிதான் கேட்கிறாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமா, அவ்வளவுதான் உண்டு. இப்போ வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 288 இதெல்லாம் கொஞ்சம் தர்ஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அழுத்தம் கொடுத்து சொல்லணும். வேற ஒன்றும் இல்லை. பொருள்லாம் நல்லா சிறப்பாக குறைச்சிருக்க. ஒரு இந்த மாடுலேஷன் சொல்லுவாங்க பாருங்க, வாய்ஸ் மாடுலேஷன்லாம் சொல்லுவாங்க. வேறுபாடு சில இடங்கள்ல வந்து இந்த கருத்துக்களை சொல்லும்போது ஒரு அழுத்தத்தை வந்து அந்த பொருள் தன்மையை கொடுக்கணும். அப்போ வந்து கண்ணழித்து முளைச்சு விட்டு கோலம்தான் காட்டுவதிலும் அப்போ என்ன செய்யறாரு, இந்த இடக்கண் கொடுக்குறாரு பாருங்க. இடக்கண் கொடுத்தோடனே முதல் இவர் வந்து காட்சி கண்ட காட்சி இதுதான். இதை வந்து நம்ம எடுத்து முதல்ல என்ன சொல்றாரு, போற்றி ஆரூருக்கு மங்கை தழுவ குழைந்தார், மறைந்த இடக்கண் கொடுத்தாரு. அப்போ ஏன் மங்கை தழுவ குழைந்தாருன்னு சொல்றாரு? அம்பிகை வந்து தழுவ இறைவன் வந்து குழைந்து அந்த சுவடு ஏற்படுகிறது. அடியார்கள் வந்து குழைந்தார்கள்னா மனம் உருகி வேண்டினார்கள்னா இறைவன் குழைவாரு, உடனே வந்து அருள்வார். அப்படி கொண்டு வரணும். அப்படி வந்து ஒப்புமை வந்து எந்த இடையூறும் கிடையாது நம்ம வந்து பொருள் கொள்வதற்கு. இந்த இடத்துல என்னன்னா, அப்படி வந்து மங்கை தழுவ வந்து மனமுருகி குழையக்கூடிய நிலையில உள்ள பெருமான் தன்னுடைய ஒரு மெய்யடியாரு நட்புரிமை உள்ள அடியாரு மனமுருகி வந்து திருவடியில வீழ்ந்து வணங்குதலும் என்ன பண்றாரு, கண் கொடுக்குறாருன்னு சொல்லி. ஞாலம்தான் இடந்தவனும் நளிர் விசும்பு கிடந்தவனும் மூலம்தான் அறிவுரிவார், யாராலையும் காண முடியாது. கண்ணை அழித்தவுடனே இவருக்கு முதல்ல காட்சி இது கண்ட காட்சி. இப்படி கண்ணை வந்து ஒத்த கண்ணை இடது கண்ணை கொடுத்தோன்னே முதல்லயே இறைவன் வந்து அங்கே காட்சிப்படுத்துறது முளைச்சி விட்டு கோலம். அந்த மார்பில் இருக்கக்கூடிய தழுவ கோலம். இதுல கூட இன்னொரு இடத்துல கூட இது வருதுங்க. நம்ம இதுக்கு போறாருல திருக்கானப்பேர்ல வந்து இந்த வரலாற்றை வந்து பதிவு செய்திருக்கிறார். திருக்கானப்பேர் திருப்பதிகம் 7வது திருமுறை 84வது பதிகம் 4வது பாடல்ல மல்திகழும் தின்புயமும் மார்பிடை நீரு துதை மாமலையை மங்கை உமைசேர் சுவடும் அப்படின்னு சொல்றாரு. மார்பிளை நீர் தோய்ந்திருக்கு. அந்த தோய்ந்த மார்பிளை என்ன தெரியுதுன்னா